தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஹalleluya हालेलुया. இது ஒரு மனமகிழ்ச்சியான நாளாய் நமக்கு காணப்படுகிறது. ये हमारे लिए एक मन खुशी के दिन आज के दिन ஒரு बना हुआ பெரிய है. சந்தோஷமான நாளாய் உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. एक बहुत मन खुशी और आनंद का दिन सारे जगत में इसे मनाया जाता है. தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆலயத்திலே கடந்து வந்து நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை அருமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर के संतान हम सबको भी परमेश्वर ने अपने भवन में लेकर आकर आराधना करने प्रभु ने अनुग्रह किया. எத்தனையோ கோடி கோடியான மக்களுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். करोड़ों के हिसाब के लोगों को जो मौका नहीं मिला प्रभु ने हम सबको दिया. நாம் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். एक पवित्र परमेश्वर की आराधना करने के लिए हम उपस्थित हुए हैं. உங்களை அழைத்த தேவன் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் तुम्हें बुलाया परमेश्वर मैं पवित्र हूँ, நீங்கள் इसलिए உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तो तुम तुम्हारे सारे चाल चलन में पवित्र रहो करके परमेश्वर ने कहा. உங்கள் மனம் போலெல்லாம் ஜீவிக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. परमेश्वर ने ये नहीं कहा कि मनमानी जियो. உங்கள் மனம் போலெல்லாம் பேசலாம் என்றும் ஆண்டவர் சொல்லவில்லை. तुम्हारे मनमानी बात करो यह भी परमेश्वर ने नहीं कहा. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் जैसा मैं पवित्र हूँ நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तुम तुम्हारे सारे चाल चलन में पवित्र रहो करके प्रभु कहते हैं. நீங்கள் சிந்திக்கிறதா இருக்கட்டும், और चाहे तुम्हारी सोच हो நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், या तुम्हारी बातचीत हो நீங்கள் கடவுளை குறித்து நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், या परमेश्वर के बारे में बातचीत, அல்லது ஊழியர்களை குறித்து பேசுகிறதா இருக்கட்டும், या सेवकों के बारे में बातचीत, அல்லது விசுவாசிகள் குறித்து ஒருவர் பேசுகிறதா या இருக்கட்டும், विश्वासियों आसपास में बातचीत, இவை எல்லாமே பரிசுத்தமாகத்தான் காணப்பட வேண்டும். ये सारे बात पवित्र से रहना चाहिए. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனாகிய கர்த்தரை தரிசிக்க முடியாது. और बिना पवित्रता के परमेश्वर की दर्शन नहीं कर सकता. நீ எவ்வளவு பெரிய ஞானவனா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன்னிடத்தில் இல்லாவிட்டால் சாத்தான் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். आप चाहे कितना भी ज्ञानवान हो लेकिन परमेश्वर की बहनी है तो प्रभु फिर नाश खत्म कर देंगे. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் जो भी परमेश्वर के संतान है करके कहने वाले, பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். और परमेश्वर को डरने वाली डर रहना நான் चाहिए. தேவனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். यदि मैं परमेश्वर हूँ तो मेरे लिए होने वाला डर और भय कहाँ है? யாரும் துணிந்து நடக்க கூடாது, और कोई भी बिंदास ऐसा नहीं चलना है, துணிந்து பேசவும் கூடாது, और जो हिसाब के बाहर भी बात नहीं करना है, தேவையில்லாமல் மற்றபடி தவறாக எண்ணவும் கூடாது. और जो ना जरूरत के दूसरों के लिए गलत सोचना भी नहीं. நாம் ஒரு கடைசி நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். हम एक अंत दिन में आए हुए हैं. எப்படியும் ஜீவிக்கலாம் என்று இல்லை, कैसे भी जीना नहीं, இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ऐसे ही जीना है ऐसा परमेश्वर ने हमें कहा है. நமக்கு अनेक ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். हमारे लिए कई आशीर्वाद को परमेश्वर ने रखा है. கிறிஸ்து பிறந்த நாள் என்று நாம் இன்று கொண்டாடுகிறோம். मसीह जन्म हुआ दिन ऐसा हम आज के दिन मना रहे हैं. ஆனபடியால்தான் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? और इसलिए शास्त्र पर क्या कहा गया है? நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. मत डरो ऐसा लिखा हुआ है. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் சொன்னான். देखो इस संसार के सारे लोगों के लिए एक खुशी की सुसमाचार ऐसे स्वर्गदूत ने कहा. இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் மக்கள் பயப்படுகிறார்கள். इस दुनिया में कुछ भी देखो लोग डरते हैं. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார்? लेकिन हमारा परमेश्वर यीशु ने क्या कहा? நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம். और तुम किसी की बात की डरो मत. நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். और तुम मेरे संतान हो. நீங்கள் என்னுடைய சந்ததியாய் இருக்கிறீர்கள். और तुम मेरे वंश के हो. நீங்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நான் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறேன். मैं कैसे तुम्हें पवित्रता से चलना चाहिए मैं तुम्हें अगुवाई किया हूँ. அது வாழ்வதற்கான வல்லமே நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். उस जीने की सामर्थ को मैं तुम्हें देते आ रहा हूँ. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எல்லையை நீங்கள் அடைய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर ने कहा कि अपनी जिंदगी में एक मकसद तक आप पहुंच सकते हो. அந்த பெரிய சந்தோஷமான செய்தி என்ன? वो बड़ी आनंद की खुशखबर क्या है? இன்று கர்த்தராய் கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதாகும். आज मसीह करता उद्धार करता तुम्हारे लिए दाऊद की नगरी में जन्म हुआ है. அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்த நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். प्रभु यीशु मसीह हमारे लिए इस पृथ्वी में आया हुआ दिन बहुत आनंद का दिन. हालेलुया हालेलुया. மத்தேயு 1:23 வசனத்தை வாசிக்கலாம். मत्ती की पुस्तक 1 अध्याय वचन 23 को कोई पढ़ सकते हैं. அவன் இதோ ஒரு கன்னியை கற்பதாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். मत्ती की पुस्तक 1 अध्याय वचन 23. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. मत्ती की पुस्तक 1 अध्याय वचन 23. देखो एक कुंवारी गर्भवती होगी और एक पुत्र जनेगी और उसका नाम
इमानुएल रखा जाएगा, जिसका अर्थ है परमेश्वर हमारे साथ। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி एक कुंवारी गर्भवती होगी, ஒரு குமாரனை பெறுவாள். एक पुत्र जनेगी அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். और उसका नाम इमानुएल रखा जाएगा। இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். इमानुएल का अर्थ परमेश्वर हमारे साथ। ஹalleluya. हालेलुया। இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். आज के दिन परमेश्वर के भवन में आए हैं, கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம். क्रिसमस की त्योहार मनाने आए हैं। இவை எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? ये सबसे भी बड़ा परमेश्वर की शब्द क्या कहती है? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எதற்கும் பயப்படவே வேண்டாம். परमेश्वर के संतान हम किसी भी बात की चिंता न करें। நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிறபடியால் அது மிகுந்த ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி நமக்கு. हमारा परमेश्वर आया है, इसीलिए ये एक बहुत बड़ा खुशखबर। என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने कहा मेरा शांति को रख छोड़कर जाता हूँ। அவர் நமக்கு சமாதானத்தை தருகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டுள்ளது. वो हमें शांति देने वाला परमेश्वर ऐसा लिखा हुआ है। அதே அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். उसी मत्ती पहला अध्याय वचन 21। அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. वह एक पुत्र जनेगी और उसका नाम यीशु रखना, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். क्योंकि वह अपने लोगों का उनके पापों से उद्धार करेगा। நாம் எல்லோரும் இப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். अभी हम सब परमेश्वर के उद्धार पाए हुए परमेश्वर के लोग हैं। பாவமாகிய இருளில் ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். एक समय ऐसा था जब हम पाप के अंधकार में जी रहे थे। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் கிடைத்த உடனே அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். परमेश्वर का सुसमाचार मिलते ही हम उसे ग्रहण किए மெய்யாகவே மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். और सचमुच हमारे पापों को कबूलात किया और बपतिस्मा पा लिया। அதை தொடர்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டோம். उसके बाद पवित्र आत्मा के अभिषेक भी पा लिए। இன்று தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் ஒரு உற்சாகமாய் சொல்லுகிறோம். हम परमेश्वर के संतान करके हर्ष मन के साथ कहते हैं। நான் தேவனுடைய பிள்ளை என்று நாம் எல்லோரும் சொல்லுகிறோம். हम कहते हैं कि हम परमेश्वर के संतान हैं। இப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்மிடத்திலே ऐसे परमेश्वर के संतान दिखाई देने वाला நம்முடைய தேவன் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. हमारा परमेश्वर हमारे संग हमेशा है, ऐसा लिखा हुआ है। அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். उनको इमानुएल नाम रखना। இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. इमानुएल का अर्थ यह है कि परमेश्वर हमारे साथ। இன்னைக்கு பெரிய ஒரு நற்செய்தி என்ன என்றால், आज की एक बड़ी संदेश क्या है? சர்வ உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், सर्व दुनिया को पढ़ाया हुआ सर्वशक्तिमान परमेश्वर, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். वो हमारे संग है। ஹalleluya. हालेलुया। இதை எப்பொழுது நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். इस बात को सदैव हमारे मन में हम मनन करते रहना है। ஆனபடியினால் தான் எங்கு கடந்து சென்றாலும் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. इसलिए हम कहीं पर भी जाए हम डरने की जरूरत नहीं है। நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर हमें संभालने वाला परमेश्वर। நீ எங்கு கடந்து சென்றாலும் சரி, चाहे आप जहाँ पर भी जाओ, உன் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு तेरा पद पत्थर में टकरा ना जाए। தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். अपने दूतों को आज्ञा देगा அவர்கள் உங்களை தங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு செல்வார் என்று எழுதப்பட்டுள்ளது. और वे उनके हाथों में तुम्हें उठाकर ले जाएंगे करके लिखा हुआ है। ஹalleluya. हालेलुया। இந்த தேவனாய் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमेशा अपने नजर को अपने ऊपर ही रखे हुए உங்களை हैं। என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்து நான் எப்போதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और तुम्हारा चित्र को मेरे हाथों में बनाकर मैं उसे देखते रहता हूँ करके कहते हैं। அப்படியே நம்முடைய தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். तो परमेश्वर हमारे संगी है। நான் வீட்டில் இருந்தால் நம்மோடு கூட இருக்கிறார். अगर हम घर पे हैं तभी परमेश्वर हमारे வேலை साथ। ஸ்தலத்துக்கு சென்றாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். हम नौकरी करने जाते हैं उधर भी परमेश्वर हमारे साथ। நாம் படுத்து தூங்கினாலும் தேவன் நம்மை தாங்குகிறார். हम जब सोते हैं तभी भी परमेश्वर हमारे साथ। எந்த ஒரு வேலை செய்தாலும் ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். कौन से भी काम करते हैं तो प्रभु हमें संभालते हैं। காரணம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். इसका कारण परमेश्वर हमारे संग है। இதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன தேவை? और इससे बड़ी आशीर्वाद हमारे लिए क्या हो இந்த सकती है? எண்ணம் எப்போது நமக்கு இருக்க வேண்டும். ये सोच हमारे पास हमेशा रहना நம்முடைய चाहिए। தேவனாய் கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். हमारा परमेश्वर सदा हमारे संग है। அவரை நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது நாம் கேட்கிற காரியங்களை நமக்கு அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். जब हम विनती करते हैं तो जो चीज हम मांगते हैं परमेश्वर हमें देते हैं। ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்திலே यशायाह की पुस्तक अध्याय 9 वचन 6 में அவரை குறித்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் முன்பு
முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைத்திருக்கிறார். प्रभु यीशु मसीह के जन्म होने के पहले देखो भक्त ने यहाँ पर प्रभु यीशु के बारे में नबूवत कहा है। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், हमारे लिए एक पुत्र जनेगा, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், हमारे लिए एक पुत्र दे दिया गया கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், और जो आज्ञा उसके कंधों पर रहेगा அவர் நாமம் அதிசயமானவர், और उसका नाम अद्भुत, ஆலோசனை கர்த்தர், आलोचना देने वाला परमेश्वर, வல்லமை உள்ள தேவன், सामर्थी परमेश्वर, நித்திய பிதா, अनंत काल के पिता சமாதான பிரபு என்று எழுதப்பட்டுள்ளது. और शांति का राजकुमार करके लिखा हुआ है। அருமையான தேவனுடைய ஜனமே, और प्रिय परमेश्वर के लोगों, நம்மோடு கூட இருக்கிற தேவன் இப்படிப்பட்ட தேவன். जो प्रभु हमारे साथ है वो ऐसे प्रभु है, அவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். वो हमारे साथ सदैव है, அவருடைய நாமமே அதிசயமானவர். उनका नाम अद्भुत। கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा सोचकर देखिए, அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியத்தை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். तो हम ये विश्वास करना है कि हमारी जिंदगी में अद्भुत काम होगा। கிறிஸ்தவ வாழ்க்கை எது என்றால் விசுவாசமே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நாம் பார்க்கிறோம். हम देखते हैं कि विश्वास ही मसीहा जिंदगी है। எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்காக செய்வார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். कौन से भी कार्य प्रभु मेरे लिए करेगा ऐसा एक विश्वास आपको होना நீ चाहिए। விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய் என்று ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறார். तू विश्वास करेगा तो परमेश्वर की महिमा देखेगा ऐसा प्रभु ने कहा। நம்முடைய अनेक காரியங்கள் நன்றாக நடைபெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். हमारे कार्य बहुत सारे कार्य सफल होना हम चाहते हैं, அதற்காக நம்முடைய தேவனாய கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். और उसके लिए हम प्रभु पर विश्वास करना जरूरी है। நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார், हमें उद्धार किए हैं, அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார், उनके संतान बनाए हैं, அவரிடத்திலே சகல வல்லமையும் இருக்கிறது. उनके पास सारे प्रकार के ताकत उनके पास அவர் है। அதிசயமானவர், वो एक अद्भुत परमेश्वर, அவர் அற்புதமானவர், वो एक आश्चर्यकारी அவர் प्रभु, ஆச்சரியமானவர். वो अद्भुत परमेश्वर நாம் है। அதை விசுவாசித்தால் हम उसे विश्वास करें तो நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார், हमारी जिंदगी में भी अद्भुत कार्य करेंगे, அதிசயமான காரியங்களை செய்வார், आश्चर्य काम करेंगे, ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை செய்வார், और अचंभित काम करेंगे। நன்மையான ஈவுகளை நமக்கு அவர் கட்டளையிடுவார். भलाइयों की बातें हमें मिलेगी। அவனுடைய விசுவாசத்தின் உனக்கு ஆக கடவுது என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். यीशु ने कहा तेरे विश्वास के अनुसार हो जाए। நீங்கள் எந்த அளவிலே ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களோ जितना तक आप प्रभु को विश्वास करते हैं அந்த அளவில் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். उतना तक तुम पा सकते हो करके प्रभु ने कहा। நமக்கு பெரிய விசுவாசம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். हमें एक बड़ा विश्वास चाहिए करके हम परमेश्वर से प्रार्थना करना है। ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, கண்டிப்பாக ஆண்டவரை நிறைவேற்றுவார் என்ற பக்கா விசுவாசம் நமக்கு வேண்டும். और केवल प्रार्थना करना नहीं, ये कार्य मिलेगा करके एक बड़ा विश्वास होना चाहिए। காரணம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். इसका कारण परमेश्वर हमारे संग है, அதை ஒருவரும் மறந்து போய் விடக்கூடாது. इसे कोई भूलना नहीं चाहिए। இதை மறந்து போகிறதினால் தான் ये भूल जाते हैं, इसलिए மக்கள் மனதில் வந்தபடியெல்லாம் வாயில் வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார்கள். लोग जैसा मन करता है और जैसा मुंह करता है वैसा बोलते हैं। நமக்குள்ளாக இருக்கிற தேவன் हमारे अंदर रहने वाला அவர் परमेश्वर அதிசயமானவர், वो अद्भुत परमेश्वर அவர் है, அற்புதமானவர், वो आश्चर्य का प्रभु है, அவர் ஆலோசனை கர்த்தர். वो आलोचना देने वाला ஒரு प्रभु। காரியத்தை பேசும் முன்பு ஆண்டவர் அதை பேசலாமா என்று ஆண்டவரிடத்தில் ஒரு செகண்ட் நீங்கள் கேட்டாலும் போதும். अगर ये कार्य बात करने के पहले प्रभु ये कार्य में बात कर सकता है, अनुमति लेगा तो बड़ी बात है। அந்த ஆண்டவர் அப்பொழுது உங்களை அந்த ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை சரியாக நடத்துவார். तो वो आलोचना देने वाला परमेश्वर तुमको जो है आपको बताएंगे। அவர் வல்லமை உள்ள தேவன். वो एक सामर्थ्य சில पराक्रमी परमेश्वर। வேளைகளிலே நாம் வல்லமை இழந்து விட்டோமானால் और कभी-कभी हम जो है पराक्रम सामर्थ खो जाते हैं, तो ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கேட்டால் அந்த வல்லமை நமக்கு அவர் தருவார். और परमेश्वर से प्रार्थना करेंगे तो वो सामर्थ प्रभु हमें देते हैं। அவர் நித்தியமான பிதாவாய் இருக்கிறார். वो अनंत काल का पिता, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். और वो कल के दिन आज और हमेशा के लिए वो नहीं बदलने वाला நம்முடைய परमेश्वर। முன்னோருடைய காலத்திலே ஏராளமான அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். हमारे मूल पिता के समय में कई अद्भुत कार्य प्रभु ने किया। இவைகளெல்லாம் சாட்சிகளாக நமக்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. गवाही के रूप में ये सारे बात हमारे लिए लिख कर दिए। அன்று கிரியை நடப்பித்தவன் இன்றும் அதிசயங்களை அற்புதங்களை ஏராளமாய் நடப்பிக்கிறார். उस दिन क्रिया किया हुआ परमेश्वर आज भी बहुत सारे आश्चर्य काम करते हैं। வரும் நாட்களிலும் இன்னும் ஏராளமான அதிசயங்களை அற்புதங்கள் நமக்கு நடப்பிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். आने वाले दिन में कहीं अद्भुत बात करने के लिए परमेश्वर तैयार है, அவர் அவருடைய காரியத்திலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். और परमेश्वर अपने कार्य में सच्चा है। சகல நன்மைகளையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். हर किस्म के भलाई करने के लिए वो काफीदायक परमेश्वर है। அப்ப பிரச்சனை எங்க? तो समस्या किधर? நம்மிடத்தில் தான் இருக்கிறது. हमारे पास समस्या है। ஆண்டவர் எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி परमेश्वर जो लिख कर रखा है वचन के अनुसार, தினந்தோறும் இந்த வேத வசனத்தை நாம் தினந்தோறும் இதை நாம் படித்து ஆண்டவருடைய
காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். प्रतिदिन इस वचन को पढ़कर परमेश्वर की बातों को समझ लेना है। தாவீது ராஜா குறித்து நமக்கு நன்றாக தெரியும். दाऊद राजा के बारे में हम सब जानते हैं। அவர் பெரிய காலேஜில் போய் படித்துவிட்டு ராஜாவாக மாறவில்லை. एक बड़ा जो है महाविद्यालय में जाकर पढ़कर राजा नहीं बने। அவர் எங்க என்னென்றால் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார். और वो गाय बकरी चराने वाला एक जो है चरवाहा था। அவரை கொண்டு வந்து அரியணையில் அமர்த்தி 40 வருஷம் ஒரு ராஜாவாய் ஆளுகை செய்தார் என்று பார்க்கிறோம். और परमेश्वर ने उसको राजगद्दी में बिठाकर 40 वर्ष राजा के समान बनाया। அவரை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுதும் और उनके बारे में परमेश्वर बताते समय ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ईसा के पुत्र दाऊद को मेरे हृदय के प्रिय ऐसा देखा करके प्रभु ने कहा। எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் சொன்னார் என்று எழுதப்பட்டுள்ளது. मेरे इच्छा के अनुसार सारे बातों को करता करके गवाही के तौर में लिखा हुआ है। நம்மை குறித்து நம்முடைய ஆண்டவர் அப்படி ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? क्या आज परमेश्वर हमारे बारे में ऐसा गवाही दे सकते हैं क्या? அந்த தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். उस दिन परमेश्वर ने कहा कि दाऊद को मेरा हृदय का प्रिय मैंने देखा। உங்கள் ஒவ்வொருவரின் குறித்து என்று தேவன் அப்படி சொல்ல முடியுமா? क्या आप हर एक को देखकर परमेश्वर आज वैसा कह सकते हैं? இந்த சகோதரன் இந்த சகோதரனை இருதயத்துக்கு ஏற்றவர்கள் தான் என்று சொல்ல முடியுமா? ये भाई ये बहन मेरा हृदय का प्रिय है ऐसा परमेश्वर बोल सकते हैं? இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். इसे हम जांच करके देखना है। நம்மிடத்தில் தவறுகள் இருக்குமானால், यदि हमारे पास गलती हो, பாவங்கள் இருக்குமானால், यदि हमारे पास पाप हो, அறிக்கை செய்து விட்டு कबूलात करके छोड़कर நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு हमें पवित्र कर அந்த ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்க முடியாது நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். उस परमेश्वर को हमेशा हमारे संग रहना हम सीखना चाहिए। அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது वो परमेश्वर हमारे संग रहेंगे तभी சகல நன்மைகளும் நமக்கு வரும். हर प्रकार की भलाई हमारे लिए आएगी। அவர் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது जब वो इस दुनिया में जन्म लिए तभी தேவதூதன் மரியாளிடத்திலே சொன்னார், और स्वर्गदूत ने मरियम से ऐसे कहा, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னார். अनुग्रह पाई हुई तुम जीते रहो करके कहा। கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொன்னார். प्रभु तेरे संग है ऐसा दूत ने कहा। கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा सोच कर देखो। இன்னைக்கு நமக்கு பைபிள் எழுதி நம்ம கையில கொடுத்து இதை படிச்சு நீங்க இதை தியானிச்சு நீங்க ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். प्रभु ने इस बाइबल को पवित्र शास्त्रों पढ़ो मनन करो आशीर्वाद पालो इसीलिए रखा है। அந்நாட்களில் அப்படி இல்லை. उस दिन में तो ऐसा नहीं था। தேவன் வந்து கிருபை பெற்றவளே வாழ்க, प्रभु के दूत कहता है अनुग्रह पाई हुई जीते கர்த்தர் रहो, உன்னுடனே இருக்கிறார் என்று சொன்னார். तू धन्य है प्रभु तेरे संग है ऐसा कहा। ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். स्त्रियों के बीच में तू आशीष पाई। அவள் அதை கண்டு பயந்தாள். वो देखकर डर गई। நீ பயப்படாதே, கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर ने कहा कि तू मत घबरा, நீ பயப்படாதே, तू मत घबरा, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். तू परमेश्वर से अनुग्रह पाई। ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்ம தூதன் வந்து நம்மளை பார்த்து நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். तो स्वर्गदूत हमें देखकर भी ऐसा कहना है कि तू अनुग्रह पाया। உன்னிடத்திலே இயேசு கிறிஸ்து தோன்றுவார். तेरे में से यीशु उत्पन्न होगा, நீ கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவாய். तू गर्भवती होगी और एक पुत्र जनेगी। கன்னிகை பிராயத்திலிருந்து இது எப்படி ஆண்டவரே ஆகும் என்று கேட்டார். तो कुंवारी कहती है कि मैं कुंवारी हूं ये कैसा हो सकता है? பரிசுத்தாவின் மேல் நிலையிடுவார், கர்த்தருடைய கிருபையினால் நீ கர்ப்பம் தரிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். और परमेश्वर ने कहा पवित्र आत्मा के शक्ति से तू गर्भवती होगी। உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை அது வந்து பரிசுத்தமாயிருக்கும். तेरे में से उत्पन्न होने वाला बेटा वो पवित्र रहेगा। அப்பொழுதுதான் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று அவள் சொன்னாள். तब उसने कहा तेरे वचन के अनुसार हो जाए। அப்போ எந்த ஒரு காரியம் நம்ம நோக்கி வருகின்ற பொழுது कौन से भी कार्य हमें देखकर आती है तभी உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். तेरे वचन के अनुसार हो जाए प्रभु ऐसा हम कहना है। அவள் கன்னிகையான ஸ்திரீதான். वो एक कुंवारी थी। அவள் அதை குறித்து இது எப்படி ஆகும் என்று அவள் கேட்டதும் சரிதான். और ये कैसा हो सकता है ऐसा उसने पूछा वो तो ठीक है। ஆனா தேவதூதன் சொன்ன உடனே அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். लेकिन स्वर्गदूत बोलने के बाद वैसे ही ग्रहण किया। அப்ப இன்றைக்கு வேதத்தை பார்த்து வேதத்துல உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो आज शास्त्र से आपको जब कुछ बताया जाता है तो वैसे ही आप ग्रहण करना है। அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே வரும். तब वैसे ही तुरंत आपको आशीष मिलेगी। அப்பொழுது அவர் சொன்னார், तब उसने कहा நீ ரொம்ப ஒண்ணும் சிந்திக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ज्यादा सोच मत और ज्यादा घबरा मत। உன்னுடைய சொந்தத்தில் இருக்கிற அந்த எலிசபெத் அவள் இப்பொழுது 6வது மாசம் என்று சொன்னார். और तेरे रिश्तेदार एलिसबेथ अभी उसका 6वां महीना चल रहा है। நீ ஏன் பயப்படுகிறாய்? तू क्यों डर रहा है? 2 பேர் அவர்கள் புருஷன் மனைவி வயது சென்றவர்கள். और वो जो है पति और पत्नी बहुत उम्र हो गए थे। தேவன் சொல்ல நீ பயப்படாத,
परमेश्वर உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், परमेश्वर ने कहा मत डर, तुझे भी एक बेटा होगा, உனக்கு சந்தேகம் வர வேண்டாம். तुझे संदेह ना आए। மலடி என்னப்பட்ட சொன்ன அவளுக்கு இப்பொழுது 6 மாசம் ஆகிறது. और जिसको बच्चा ही नहीं था, कोख बंद था, उसका अभी 6वां महीना। இப்படி சொன்ன உடனே ऐसा बोलते ही இந்த மரியாள் சந்தோஷத்தோட புறப்பட்டு मरियम खुशी के साथ जाकर அந்த எலிசபெத்தை காண மலைநாட்டுக்கு கடந்து செல்லுகிறார்கள். और उस एलिजाबेथ को देखने अभी पहाड़ के उस जगह पे जा रही है। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के நாம் लोगों, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए हैं, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். पवित्र आत्मा के अभिषेक पाए हैं। நாமும் ஜெபம் பண்ணி எப்பொழுதும் நாம் ஆவியிலே நிரம்பி காணப்பட हम வேண்டும். भी प्रार्थना कर सदैव आत्मा में भरा हुआ रहना चाहिए। பாருங்கள், இந்த மரியாள் போய் அந்த எலிசபெத்தை கண்ட உடனே வாழ்த்துகிறாள். और देखो ये मरियम जैसे एलिजाबेथ को देखती है जाकर तारीफ करती है, ஏன்னா தேவதூதன் சொல்லிவிட்டார், இப்பொழுது அவளுக்கு 6 மாதம் ஆகிறது. क्योंकि परमेश्वर का स्वर्गदूत ने कहा कि उसको 6 महीना हो गया அவளுக்கு குழந்தை உண்டாகி 6 மாதம் ஆகிறது. और अभी बेटा उत्पन्न होकर 6 महीना हो रहा है। தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर से ऐसा कुछ भी नहीं है जो नहीं हो सकता। ஹalleluya. हालेलुया। மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். और जिसका कोख बनता उसका ये 6वां महीना। தேவன் எதையும் எப்பொழுதும் அவரால் செய்ய முடியும். परमेश्वर कभी भी कुछ भी कर सकते हैं, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். क्योंकि वो सर्वशक्तिमान प्रभु। அந்த விசுவாசத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். विश्वास से कहते ही उसने ग्रहण किया தேவதூதன் சொல்ல, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. और उन्होंने कहा परमेश्वर से ऐसा कुछ भी नहीं जो नहीं हो सकता। எல்லாரும் சொல்லுங்க, தேவனாலே सब बोलिए परमेश्वर से கூடாத காரியம் जो न संभव ஒன்றுமே இல்லை. कुछ भी नहीं। நம்முடைய வாழ்க்கையில அவர் எதையும் நமக்காக செய்ய முடியும். हमारे जिंदगी में कुछ भी वो परमेश्वर कर सकते हैं। அந்த சமயம் வருகின்ற பொழுது கரெக்டாக அதை செய்து முடித்து விடுவார். वो समय आते ही बराबर वो कर देंगे। அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லிவிட்டாள். उसके बाद उसने कहा हे परमेश्वर मैं तेरा दासी। இது சொன்ன வார்த்தையின்படியே முதல் அடியாளுக்கு ஆக கடவுள். जैसा तुमने कहा वैसे ही हमारे साथ हो जाए। உடனே அவர் தேவதூதன் போய்விட்டார். और स्वर्गदूत निकल गए। பாருங்கள், அவங்க எல்லாம் ஆவியில் நிரம்பி இருந்தனால எப்படி எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். देखो लोग आत्मा से भरे हुए, तो देखो उनका बातचीत कितना अच्छा है। மரியாள் போய் அந்த எலிசபெத்தை கண்டோடனே இவளுக்கு குழந்தை இருக்கிறது, இவளை போய் அங்கே வந்து அவளை வந்து வாழ்த்துகிறார். और मरियम देखो जाकर बच्चा हुआ करके उसको जाकर तारीफ करती है। எப்படி எல்லாம் அவங்க ஆவியில் நிறைஞ்சிருக்காங்க பாருங்க. कितना आत्मा में भरा हुआ दिखाई இந்த दिए। மரியாள் போய் இந்த எலிசபெத்தை வாழ்த்தின உடனே इस मरियम जब एलिजाबेथ को जाकर शुभकामनाएं दी तभी எலிசபெத் வயத்தில் இருந்த குழந்தை பரிசுத்த ஆவியால நிரம்பி துள்ளினது. और एलिजाबेथ के पेट के अंदर का बच्चा पवित्र आत्मा के साथ भरकर हिलने लगा। அந்த குழந்தை பிறக்கும் முன்பாகவே தேவதூதன் அதை குறித்து சொல்லி இருந்தார். उस बच्चा उत्पन्न होने के पहले ही स्वर्गदूत ने बच्चे के बारे में कहा। அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. उस बच्चा पेट से ही पवित्र आत्मा पाया होगा करके कहा। அவர்தான் வந்து ஆண்டவருக்கு வழியை முதலாவது ஆயத்தப்படுத்துவார். वही आकर परमेश्वर यीशु के लिए मार्ग को तैयार करके रखेगा। இப்படி வாழ்த்தின உடனே ऐसा शुभकामनाएं दिया तभी உடனே அந்த அம்மா என்ன சொல்லுகிறார்கள்? वो माता जी क्या कही? உரத்த சத்தமா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ऊंची आवाज से स्त्रियों के बीच में तू आशीर्वाद पाई है। அவங்க உடனே ஆவியில நிரம்பி அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார்கள். और तुरंत आत्मा में भरकर नबोध भी कहा। இவர்கள் அவர்களை வாழ்த்துகிறார்கள். ये लोग उनको तारीफ, அவர்கள் உடனே இந்த சத்தத்தை கேட்ட உடனே और वो लोग इनको तारीफ और आवाज सुनते ही அவர்கள் வயிற்றில இருந்து பிள்ளை வந்து துள்ளிட்டது. और उनके अंदर के बच्चा हिलने लगा அவருடைய பரிசுத்த ஆவியிலே நிரம்பி और वे लोग भी पवित्र आत्मा में भरकर உரத்த சத்தமாய், एक ऊंची आवाज के साथ, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், और जो स्त्रियों के बीच में तू आशीर्वाद உன் पाई, கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. तेरे गर्भवती की फल भी आशीर्वाद है। அடுத்த வார்த்தை, என் ஆண்டவருடைய தாயார். और उन्होंने कहा कि हे मेरे परमेश्वर की माता। எலிசபெத் அம்மா ரொம்ப வயது கூடினாள். और एलिजाबेथ माता जी जो है उनका उम्र ज्यादा है। மரியாள் கிட்டத்தட்ட 19 கன்னிகை தான். अब ये मरियम कुंवारी एक कम उम्र की है। என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எதினால் கிடைத்தது? मेरा परमेश्वर का माता मेरे पास क्यों आई? அவ ஆவியிலே அவங்க வந்து அனலா இருக்கிறார்கள், அப்பொழுதே சொல்லுகிறார்கள். और तभी वो आत्मा में भरकर वो कहते हैं, இதோ நீ என்னை வாழ்த்தின சத்தம் என் காதிலே விழுந்த உடனே, और तूने शुभकामना मुझे जैसे ही दी तभी என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. और मेरे अंदर का बच्चा खुशी से उमड़ उठा। அப்பதான் விசுவாசித்தவளே பாக்கியவதி. तब उसने कहा विश्वास किया हुआ तू धन्य है। கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் என்றால் என்று எழுதப்பட்டுள்ளது. और परमेश्वर से जो बातें कही गई वो पूरी हो जाए। வல்லமையுடன் மகிமையான காரியங்களை செய்கிறார். और सामर्थ्य से महिमा के कार्य कर रहा है। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया।
நீங்க பலவிதமானதோட நீ வந்திருப்பீங்க இல்லையா? आप कई मन कामनाओं से आए நம்ம होंगे, வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட வந்திருக்கிறோம். क्योंकि क्रिसमस की त्योहार मनाने आए हैं। எல்லாரோட முகத்துல பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். सबके मन में और चेहरे में खुशी होना चाहिए। அல்ல உள்ளத்திலே பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். या तो मन में कई सवाल भी हो सकता है। ஆண்டவர் நம்மோட கூட தானே இருக்கிறார், परमेश्वर हमारे संगी है, ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? तो क्यों हमारा जिंदगी ऐसा है? கேள்விகள் எழும்பலாம். ऐसा सवाल उठ सकते हैं। நாம் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். इसे अच्छे से समझ இதை लेना। அறியத்தான் கர்த்தருடைய வேதத்தை அறியத்தான் நாம் ஒரு தேவனுக்குள்ள நாம் ஒரு மகிமையான காரியத்தோட கடந்து செல்ல முடியும். परमेश्वर को जानते जानते ही हम परमेश्वर की बातों में आगे बढ़ सकते हैं। தாவீது ராஜா அதான் அருமையா எழுதி வைத்திருக்கிறார். इसलिए भक्त दाऊद ने अच्छे से लिख कर रखा है। கர்த்தருடைய வேதத்தை முதலாவது நேசிக்க வேண்டும். परमेश्वर के वचन को पहला प्रेम करना है। ஒரு ஆள்கிட்ட நேசம் வச்சா தானே போய் பேசுவோம் நம்ம. हम एक इंसान से प्रेम रखते हैं तो ही तो जाके बात करते हैं। கர்த்தருடைய வேதத்தை நேசித்து அதை வாசிக்க வேண்டும். और परमेश्वर के वचन को प्रेम करना है, फिर पढ़ना है। இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை தியானித்துக் கொண்டு இருக்க வேண்டும். दिन और रात जब जब समय मिलता है उसको ध्यान करना है। வேதத்தை எப்பொழுதும் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். वचन को सदैव पढ़ते रहना है। இது கர்த்தருடைய வசனம். ये परमेश्वर का वचन, இந்த வசனமே கர்த்தராக இருக்கிறது. ये वचन ही परमेश्वर है। இந்த வசனம் நம்மை சரியான பாதையிலே நடத்தும். ये वचन हमें ठीक की मार्ग में चलाएगी। இந்த வசனம் எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி மீட்டு பாதுகாக்கும். ये वचन हर प्रकार की बुराई से हमें बचाएगी। இந்த வசனம் நம்மை மேன்மையான காரியத்திலே கொண்டு செல்லும். ये वचन उचित बातों पर हमें लेकर जाएगी। இது நம்மை ஆசீர்வாதமான காரியத்திலே கொண்டு செல்லும். आशीर्वाद की कार्य में हमें लेकर जाएगी। நம்மை ஆசீர்வாதம் ஆண்டவர் இந்த வேதத்தை எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். हमें आशीर्वाद कर ही परमेश्वर ने इस वचन को ஒரு हमारे हाथ में குறையும் दिया। இல்லாமல் நிறைவாய் நாம் காணப்பட முடியும். एक भी कमी के बिना परिपूर्ण हम हो जाएंगे। அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். क्योंकि उनका नाम इमानुएल रखा जाएगा। ஏனெனில் அவர் தம்முடைய ஏனெனில் அதற்கு அர்த்தம் தேவன் நம்மோட இருக்கிறார் என்று பெயர். इमानुएल नाम का अर्थ परमेश्वर हमारे साथ है। இயேசு என்று பெயரிடுவார்கள். और फिर यीशु नाम रखेंगे। நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. अपने लोगों को पापों को छुटाकर उनको उद्धार करेगा। அந்த ஒரு பார்ட் நம்ம எல்லாத்திலும் முடிஞ்சிருச்சு. இது और एक भाग हम सब में हो गया। கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். जो मसीह को ग्रहण नहीं किए वे लोग भी मसीह को ग्रहण कर मसीहा बनना है। அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். परमेश्वर का बेटा बनना है। ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய மக்களாகவே இருக்கிறோம். और पहले से ही पाप की क्षमा पाकर और परमेश्वर के संतान कुछ लोग हैं। இப்ப தேவன் நம்மோட இருக்கிறார் என்று நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். अब अपने आप को एक परीक्षा करें कि क्या परमेश्वर हमारे संग है। தேவன் ஆனா வேதத்துல தேவன் நம்மோட கூட தானே இருக்கிறார். और परमेश्वर तो हमारे संगी है। நம்மோட வைத்துக் கொள்வதும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. उनको रखना उनको छोड़ना ये हमारे हाथों में दिया है। தேவனை எப்போது நம்மோட கூட வைத்துக் கொள்ள வேண்டும். हम सदैव परमेश्वर को हमारे साथ रखना है। தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். परमेश्वर का प्रिय जीना है। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகளோ கடன் பிரச்சனைகளோ எது வந்தாலும் தேவனாய் கர்த்தர் மாற்றி விடுவார். तो हमारे जिंदगी में कष्ट या कर्ज की प्रॉब्लम कुछ भी रहेगा प्रभु बदलेंगे। இந்த நாட்களில் இதுதான் பெரிய பிரச்சனை. आज के दिन में यही बड़ा समस्या है। சரியான ஞானம் இல்லாமல் ஏராளமான கடத்தை வாங்கி மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். और बिना विवेक के बहुत सारे लोगों से कर्ज लेते हैं फिर चुका नहीं पाते। ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து நன்றாக உழைத்து நன்றாக சம்பாதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போய் விடுகிறார்கள். और परमेश्वर के वचन को ग्रहण नहीं करते हैं और कैसे भी अपना जिंदगी जीते हैं। நீங்கள் கடன் வாங்கி தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. परमेश्वर ने ये नहीं कहा कि आप लोग को कर्ज लेकर ही जिंदगी बिताना है। அவர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். तुझे पूछ नहीं बनाएगा लेकिन सर बनाएगा। நீ கீழாகாமல் மேலாவாய். तू नीचा नहीं होगा ऊंचा होगा। உனக்கு உள்ளது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். तेरे अंदर सब कुछ आशीर्वाद होगा। நீ கடன் கொடுப்பாய். तू उद्धार देगा நீயோ கடன் வாங்காதே இருப்பாய். लेकिन उद्धार नहीं लेगा। ஹalleluya. हालेलुया। என்ன அருமையான ஆண்டவர். कितना अच्छा परमेश्वर। ஆண்டவர் உண்மையாக விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டோமானால் अगर सचमुच प्रभु को ग्रहण हम करेंगे तो அவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டோமானால் जैसा उन्होंने कहा वैसा हम जिंदगी को अच्छे से बिताएंगे तो நாம் கடன் நாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. हम कर्ज या उधार लेने की जरूरत ही நாம் नहीं। நல்ல வசதியாக இருந்து நாம் கடன் கொடுக்கிறவளாய் காணப்படுவோம். हम अच्छे धनवान होंगे और हम उधार देंगे। கஷ்டங்கள் இருந்தால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க மாட்டாரா? क्या एक कष्ट आएगा तो प्रभु नहीं संभालेंगे? நம்முடைய விசுவாசம் எங்கே போனது? हमारा विश्वास किधर गया? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே दूसरा राजा की पुस्तक 4वां अध्याय நாம் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். वहां पर एक संभावना को हम देखते हैं। அங்கே தீர்க்கதரிசிகளில் ஒருவருடைய மனைவி அங்கே தீர்க்கதரிசியிடத்திலே எலிசபெத்திலே பேசுகிறாள். वहां पर एक नबोत के पास एक पत्नी आकर ऐसा बोलती है।
எலிசாவை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாள்? एलिशा नबोत को देख नबी को देखकर क्या कहती है? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே இது இருக்கிறது. ये संभावना दूसरा राजा की पुस्तक 4 अध्याय में लिखा गया है. சொல்ல உமது அடியான் அத மரித்து போன தன்னுடைய கணவரை குறித்து அந்த தீர்க்கதரிசியிடத்தில் இந்த அம்மா பேசுகிறார்கள். अभी मरा हुआ अपने पति के बारे में इस माता जी उस नबी को बोलती है, என்னுடைய புருஷன் உம்முடைய அடியானாகிய என்னுடைய புருஷன் அவர் இறந்து போய்விட்டார். और मेरा पत्नी जो है वो मृत्यु हो गया. அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்று உங்களுக்கும் தெரியும். आपको पता है कि मेरा पति परमेश्वर को डरकर जिया. கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று அங்கே சொல்லுகிறார்கள். वो कहती है कि आप जानते भी हो कि वो परमेश्वर को डरकर जिया. அவர் கொஞ்சம் கடன் பட்டு விட்டார். और वो थोड़ा कर्ज में चला गया. கடன் கொடுத்தவன் இப்பொழுது வந்து என்னுடைய 2 குமாரரை அடிமைகளாக அவன் கொண்டு போக பார்க்கிறான். और जो कर्ज दिया हुआ व्यक्ति मेरा 2 बच्चे लोग को गुलामी के समान वो लेकर जाने वाला है. போய் ஒரு தேவனுடைய மனிதனிடத்திலே இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். जाकर एक परमेश्वर के नबी को ये सब वो बताती है. இவரும் ஒரு ஊழியராய் இருந்தார். ये भी एक सेवक है. கடன் வாங்கி விட்டார், கஷ்டப்பட்டு விட்டார். और कष्ट उठा लिया. இப்பொழுது கடன்காரன் வந்து அதை கேட்கிறார். और अभी जिसने कर्ज दिया वो आके मांग रहा है. நான் என்ன செய்ய? हम क्या करें? என்னுடைய கணவர் வந்து தேவனுக்கு பயந்தவரா இருந்தார் என்பது உங்களுக்கும் தெரியும். वो ये कहती है कि मेरा पति परमेश्वर का भय मानने वाला व्यक्ति था, ये आपको पता है. अब எலிசா அவளை கேட்டா உனக்கு என்ன செய்ய வேண்டும்? एलिशा भक्त पूछता है, नबी पूछता है कि मैं क्या करूं? இந்த வீட்டிலே உனக்கு என்ன இருக்கிறது? तेरे घर पे अभी क्या है? உண்மை சொல்லணும். आप सच बताना है. अनेक என்ன இருக்குன்னு கேட்டோம்னா இருக்க சொல்ல மாட்டாங்க, பொய்ய சொல்லிடுவாங்க. और कई सारे लोग जो है क्या है वो बताएंगे नहीं, लेकिन झूठ बोल देंगे. இங்க பார்த்தால உண்மை சொல்லுகிறார். अब देखो ये सच बताती है. அதற்கு ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளி வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. और एक छोटा लोटा भर के एक तेल है करके उसने जवाब दिया. பாருங்க, ஒரு கடன்ல சிக்கி இருக்கிறார்கள். देखो एक कर्ज में फंसे हुए हैं. தேவனுடைய மனிதத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். परमेश्वर के व्यक्ति से आलोचना पूछते हैं. தேவனுடைய மனிதன் ஆலோசனை கொடுக்கிறார். परमेश्वर का व्यक्ति आलोचना भी देता है. அப்பொழுது உடனே தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? तब नबी क्या कहते हैं? நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரரிடத்தெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், तू जाकर तेरे रिश्तेदार लोग के पास क्या करना है? அநேகம் வெறும் பாத்திரங்களை, காலி பாத்திரங்களை வாங்கு. कई सारे जो खाली बर्तनों को लेकर आकर, அதுக்கு ஒரு லிமிட் சொல்லல, उसके लिए कुछ मतलब लिमिट नहीं रखा. அநேகம் காலி பாத்திரங்களை நீ வாங்கு. कई प्रकार के खाली बर्तन को लेकर आना. நீ வீட்டுக்குள்ளே போய் घर के अंदर जाकर நீ உன் பிள்ளை உள்ளே இருந்து கதவை பூட்டி விடு. और तू और तेरा बच्चे जाकर दरवाजा बंद कर दो. அந்த குடத்தில் இருக்க எண்ணெய் வந்து இந்த காலி பாத்திரத்தெல்லாம் எல்லாத்துல ஃபுல்லா நிரப்பு. और फिर जो तेरे पास तेल है उस तेल से जो खाली बर्तनों को भर. நிரப்புனது ஒவ்வொரு பக்கத்துல வை என்றான் என்று சொல்லி அனுப்பி விட்டார். और भरकर एक जगह पे रखना ऐसा बोलकर भेज दिया. அவள் அவனிடத்திலிருந்து போய் और वो उधर से जाकर அந்த திரு சொன்னது போல பாத்திரங்களை வாங்கி வீட்டிலே பிள்ளைகிட்ட கொடுத்து ஒவ்வொரு பாத்திரத்தில காலி பாத்திரம் எண்ணெயை கூறி கூறி எல்லாம் நிரப்புகிறார். और वैसे जाकर जितना भी खाली बर्तन थे उस खाली बर्तन में अपने बच्चे लोग और माता मिलकर अभी उनके पास जो तेल था उससे भर रहे. மகன்கிட்ட இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறாள். अब बेटे को कहती है दूसरा बर्तन लेकर आ. வேறொரு பாத்திரம் அவன் இல்லை என்று சொல்லுகிறான். और बर्तन नहीं है करके कहते हैं. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. तब जो है तेल खत्म हो गया. ஒரு ஊழியர் ஆலோசனை கொடுக்காருன்னா 2 செவியும் திறந்து ஒழுங்கா கேட்டுக்கணும். अगर कोई सेवक आलोचना देता है तो दोनों कान को खुलकर आलोचना सुनना है. ஊழியர்ட்ட ஆலோசனை வாங்கிட்டு வெளியே போயிட்டு உங்க மனது போலலாம் நீங்க பேசிக்கிட்டு நீங்க ஒண்ணு இல்லாம ஆகி போயிடக்கூடாது. अगर सेवक से आलोचना देकर फिर तुम्हारा मनमानी बाहर जाकर जीना नहीं. ஆவியினால் ஏவப்பட்டு உங்களுக்கு ஆலோசனை, அந்த ஆலோசனை எப்படி இருந்தாலும் சரி நீங்க கீழ்ப்படிந்தால் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டாகும். आत्मा से आलोचना दिया जाता है, उस आलोचना का आप अगर पालन करोगे तो जरूर आशीर्वाद. நீங்கள் ஆலோசனை மீறி நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவது கடினம். आलोचना के उल्लंघन आप करोगे तो जिंदगी में आशीर्वाद आना मुश्किल. வேற ஒண்ணுமே சொல்ல, போய் இப்படி எண்ணெய் நிரப்புன்னு சொன்னா அந்த எண்ணெய் நிரப்பிட்டு அந்த அம்மா திருப்பி போய் சொல்லுகிறார்கள். अब इन्होंने जाकर खाली बर्तन में तेल भरे, अब तेल भरकर जाकर बोलते हैं. ஐயா நீங்க சொன்ன பிரகாரம் பாத்திரத்தை வாங்கி எண்ணெய் எல்லாம் நிரப்பிட்டு அடுத்தால என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். अब पूछते हैं कि आपने जो कहा तेल भरो, हमने खाली बर्तनों में तेल भर दिया, अब क्या? அப்ப நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடத்தை அடைத்தோடு மீதி எல்லாம் வைத்து உங்களுக்கு ஜீவனுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். तब नबी कहता है अब उससे जो है अपने नगर में बेचो और उससे कर्ज का पूरा करो और बचा हुआ से भी अपना जिंदगी இதுல ஒரு चलाओ. காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். और इसमें से आप लोग एक बात समझ लो, அவர் முன்கூட்டியே எல்லாவற்றையும் சொல்லிவிடவில்லை. पहले ही सब कुछ नहीं बताया. இப்படி நிறைய காலி பாத்திரத்தை வாங்கு, अभी पहला बोले कि खाली बर्तन நீ लेकर அதுல आओ. எண்ணெய் எல்லாம் நிரப்பும் போது நிறைய நிரப்பிட்டானா நிறைய வித்து கடத்தை அடைச்சிட்டு நிறைய வசதியா இருக்கலாம்னு ஒன்றும் சொல்லவில்லை அவர். पहले ही उनको ये नहीं बोला गया कि बहुत भरना, बहुत बेचना, बहुत कमाना. இது அவர் முன்னாலே சொல்லி இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ये माता सोची होगी, ये बात तो पहले भी बोल सकता था. ஐயா இப்படிதான் கடன்
நடத்தி விட்டு மீதியெல்லாம் நம்முடைய ஜீவனுக்காக வைத்துக் கொள்ள முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தை வாங்கி இருக்கலாம் நினைத்திருக்கலாம். ये माता सोची रहेगी अगर ऐसा पहले बोलता तो मैं और बर्तन तैयार करती थी. ஆண்டவருடைய காரியங்கள் அப்படியே அல்ல. परमेश्वर का बात वैसा नहीं. சொல்லக்கூடிய நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து நீங்கள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जैसे बोलते हैं वैसे आपको पालन भी करना है. அவர் अनेक காலி பாத்திரங்களை வாங்குங்கள் என்று தான் சொல்லி இருந்தார். उसने पहले ही कह दिया कि कई सारे खाली बर्तन को लेकर आओ. இப்படி டீடைல்லாம் தெரிஞ்சா முன்னக்கூட்டியே நிறைய வாங்கி இருந்திருப்பார்கள். अगर पहले ही पता होता कि ये बेचकर ही कमाना है तो और शायद बर्तन लाती थी. ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள் பாருங்க. देखो उन्होंने लेकिन विश्वास किया. அதன்படி அவருடைய வாழ்க்கை அந்த கடன் பிரச்சனை மாறினது. और विश्वास करके उनकी जिंदगी का कर्ज भी पूरा हो गया. கவலை மாறினது. और कष्ट हट गई. குடும்பத்திலே சந்தோஷம் உண்டானது. परिवार में शांति हुई. மகிழ்ச்சியா இருந்தார்கள். आनंद से रहा. அந்த காலத்துல போய் இப்படி தீர்க்கதரிசிகிட்ட தான் போய் கேட்க வேண்டும். उस जमाने में ऐसा नबी से जाकर ही आलोचना पूछना पड़ता था. இந்த காலத்துல உங்களுக்கு ஊழியர்களை ஏற்படுத்தி உங்களுக்கு வாரம் பைபிளில் இருந்து போதிக்கும்படியா ஆண்டவர் வைத்திருக்கிறார். और आजकल के जमाने में हफ्ता हफ्ता परमेश्वर ने सेवकों को रखा है ताकि पवित्र शास्त्र से समझाए. அப்ப இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்து விட்டால் तो इस वचन को सुनकर उसके हिसाब से जिंदगी बदल ले. வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு மேலாக ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. और तुम्हारे जिंदगी में आशीर्वाद के ऊपर आशीर्वाद आते रहेगी. தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்க और வேண்டும். परमेश्वर के लोग बहुत सावधान रहना நாம் है. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम आशीर्वाद पाने के लिए ही बुलाए गए हैं. அதுக்கு அடுத்த சம்பவத்தை அங்கே பார்க்கின்ற பொழுது उसकी बाद वाला संभावना भी देखेंगे. எலிசா என்கிற தெரியும் சூனேம் என்கிற ஒரு ஊர் வழியாய் நடந்து போகிறார். एलीशा जो नबी जो है शुनेम की और अपने रास्ता में गए. அப்பொழுது கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று எழுதப்பட்டுள்ளது. वहां पर लिखा हुआ है एक कुलीन स्त्री, ऐसा लिखा हुआ है. இங்கிலீஷ்ல ரிச் என்று எழுதப்பட்டுள்ளது. और उसका अर्थ यह है कि धनवान स्त्री. அவ்வளவு பணம் இருந்த போது கூட அவங்களுக்கு கமெண்ட் வரல. और देखो उतना पैसा था तो भी उसको घमंड नहीं. அவங்களுக்கு பெருமை வரல. उनको कभी घमंड नहीं आया. இன்னைக்கு 500 ரூபாய்ங்கிற இடத்துல 1000 வந்த உடனே இவங்களுக்கு இருக்க பெருமை இன்னைக்கு கையில பிடிக்க முடியவில்லை. आज देखो अगर लोगों को 500 के जगह 1000 मिल गया तो इतना घमंड. இன்னைக்கு செலவழிஞ்சா நாளைக்கு செலவு காசு கிடையாது. आज खर्चा कर दिया तो कल खर्चा के लिए पैसा नहीं. ஆனா இவன் அடைகிற பெருமையை பார்த்தா இவன் தனக்கும் மிஞ்சி பெருமைப்படுகிறான். लेकिन ऐसे लोग इतना घमंड कि खुद से भी बढ़कर घमंड. இந்த பெருமை தான் நம்மளை சிறுமையாக்கி விடும். ये घमंड ही हमें छोटा करता है. ஆண்டவர் பெருமை அடையக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். प्रभु ने कहा कि घमंडी मत रहो. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். घमंडी जो लोग हैं वो परमेश्वर के विरोध है. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அதிகமா அளித்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. लेकिन जो दीनता है उन लोगों को परमेश्वर कृपा देते रहते हैं. இது கனம் பொருந்திய ஒரு அம்மாவாய் காணப்பட்டார்கள். तो ये कुलीन स्त्री यानी कि बहुत संपत्ति वाली स्त्री थी. அந்த அவரை கண்ட உடனே அவரை கூப்பிட்டு வீட்டிலே ஆகாரம் கொடுக்கிறது வழக்கம். और उनको देखते ही घर पे बुलाकर भोजन देना नियम था. வந்து சாப்பிட்டு போறீங்களான்னு கேட்கல. उन्होंने ये नहीं पूछा कि खाना खाकर जा रहे हो क्या. வருந்து கேட்டோம். கண்டிப்பா ஐயா எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ஒரே பிடியா பிடிச்சாங்க. जबरदस्ती कहा कि आपको आकर खाना खाकर ही जाना है. பெரிய ரிச்சான ஒரு ஃபேமிலில ஒரு அம்மா ரொம்ப வசதியா இருக்கு ரொம்ப கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. क्योंकि ये माता बहुत धनवान स्त्री है और बहुत कुलीन स्त्री है. அப்படி சொன்னா மட்டும்தான் தீர்க்கதரிசி சாப்பிடுவார். ऐसा बोलेंगे तो ही नबी भी खाएंगे. நீங்க கொஞ்சம் பேரளவுல சாப்பிட்டு போறீங்கன்னா நாங்க உடனே சாப்பிட மாட்டோம். और तुम थोड़ा सा खा के जाओ करके तो हम थोड़ा सा खा के नहीं जाएंगे. கண்டிப்பாக சாப்பிட்டு போக வேண்டும் என்றால் உங்க மனநிலை எங்களுக்கு தெரியும். அப்பொழுது மாத்திரம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். और पूरा मन से खाकर जबरदस्ती करेंगे तो ही खाना खाकर நீங்கள் जाएंगे. வாய்நாள் சொல்லி இதயத்தில் ஒண்ணே வைத்திருந்தால் அதை நாங்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டோம். आप मुंह से एक बोलोगे मन में एक रखोगे तो जरूर वो कार्य हम नहीं करेंगे. உங்கள் வாய் சொல்றது சரியா இருக்கணும், இருதயமும் சரியா இருக்க வேண்டும். मुंह जो बोलता है वो भी सही रहना चाहिए, हृदय जो सोचता है वो भी सही होना चाहिए. கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். तो निश्चय आप घर पे खाना खाकर जाना है करके माता कहती है. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4 अध्याय 2 राजाओं 9वां वचन. அவள் தன் புருஷனை நோக்கி அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற இது பாருங்க எப்போது நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. उस स्त्री ने अपने पति से कहा सुन
ये जो बार बार हमारे यहाँ से होकर जाया करता है वह मुझे परमेश्वर का कोई पवित्र भक्त जन पड़ता है। தேவனுடைய ஊழியர்களா இருக்கட்டும் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளாக இருக்கட்டும், चाहे परमेश्वर के सेवक हो या चाहे परमेश्वर के विश्वासी आप लोग हो, நீங்கள் யாரை ஒருவர் சந்திக்க நேரிட்டாலும், आप किसको भी मुलाकात करने जाते हैं யாருடைய வீட்டுக்கு நீங்கள் போக நேரிட்டாலும், या किसी के घर पे आप जाते हो, உங்களை பார்த்தோன்னு குடும்பத்திலே உங்களை குறித்து பேசிக்கொள்ள வேண்டும். आपको देखते ही घर पे बातचीत करना चाहिए। நம்மோட வந்து பேசிவிட்டு போகிற ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். हमारे साथ जो बात करके गया है ये एक पवित्र व्यक्ति है। நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சாப்பிட்டு போற ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று காண்கிறேன். हमारे घर पे जो खाकर जा रहा है ये एक पवित्र जन करके मैं समझती हूँ। நம்முடைய வீட்டு மெத்தையிலே அவருக்கு ஒரு வீட்டை கட்டி வைப்போம். और हमारे घर के ऊपरी कक्ष में एक जो चद्दर और जो बेड देंगे, அங்க ஒரு கட்டளை போட்டு ஒரு பெட்டை போட்டு ஒரு விளக்கை வைத்து டேபிள் வைத்து எல்லா வசதியும் அவருக்கு செய்து கொடுப்போம். वहां पर एक काट लगाएंगे, वहां पर दीपक जलाएंगे, सारा व्यवस्था कर देंगे। பாருங்க, அது ஒரு அம்மா, எங்க உள்ள ஒரு அம்மா இவரை பார்த்து பெரிய தேவனுடைய ஊழியர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி, देखो वो माता जी ये समझ पड़ी कि ये परमेश्वर का भक्त है करके समझकर, இவர் ஒன்னும் கேட்கல, நான் தூரத்துல இருந்து வரமா, நீங்க நல்ல வசதியா இருக்கீங்க, எங்களுக்கு சாப்பாடு தரலாமெல்லாம் கேட்கவில்லை. नबी ने पूछा नहीं कि मैं दूर से आ रहा हूँ, मुझे खाना दो, रहने दो। நீங்கள் பரிசுத்தவான் என்று கண்டாலே உங்களுக்கு இதெல்லாம் செய்யப்படும். आप पवित्र जन दिखते ही आपको ये सब आशीर्वाद मिल அப்ப जाएगी। ஊழியக்காரன் இருந்தாலும் அவன் பரிசுத்தவான் என்று அவன் காணப்பட வேண்டும். तो अगर कोई सेवक है तो एक पवित्र जन समझना है। நீங்கள் விசுவாசில யாரா இருந்தாலும் கண்டவனே பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாடிகள் என்று சொல்ல வேண்டும். और विश्वासी आप लोग देखते ही कहना है कि ये एक पवित्र व्यक्ति है। உங்களை கண்டவனே ஐயோ வந்து விட்டார், இவரை கண்டு தப்பி ஓடி விடும், ரொம்ப மோசமான மனுஷன் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. आपको देखकर ये नहीं बोलना है कि अरे बाप रे ये अभी आ गया, इसको देखकर डर के भागना नहीं चाहिए। வீட்டுக்குள்ள ஏற்றி விடாதீங்க, மகா மோசமான மனுஷன் என்று சொல்லிவிடக் கூடாது. आपको देखकर लोग ये नहीं चलना चाहिए इसको घर पे घुसाओ मत, बहुत ही बेकार इंसान है। இப்படி இருக்கிற நாட்களிலே ऐसा होते समय அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? अभी नबी क्या कहते हैं, வரும்போதெல்லாம் இவ்வளவு அக்கறை எடுத்து நம்மள இந்த அம்மா கவனிக்கிறாளே, जब भी हम आते हैं इतना मुझे अच्छे से मेरा जो है खातिरदारी करते हैं, அவளுக்கு ராஜா கிட்ட போய் எதுவும் பேசணுமா? क्या इस स्त्री को राजा से कुछ पूछना है? தேசத்துல இந்த நன்மை தேவைப்படுதா அவளுக்கு? क्या देश से इनको कुछ भलाई की जरूरत है? அந்த சூனமியாளை கூப்பிட்டு விடு என்று சொல்லுகிறார். तो उस शुनेम नगर की स्त्री को बुलाओ। நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா என்று கேட்கிறார். अब पूछते हैं क्या तू कुछ चाहती है मेरे से? அவள் என்ன சொல்லுகிறாள்? तब वो स्त्री क्या कहती है, நான் வந்து ஜனங்கள் மத்தியில ரொம்ப சுகமாய் குடியிருக்கிறேன், मैं लोगों को बीच में एकदम हर्षित से जी रही हूँ, எனக்கு ஒரு குறையும் இல்லை ஐயா, मेरे लिए कुछ कमी नहीं आई है, எங்களுக்கு வீட்டுக்கு வந்து போனால் போதும். केवल आप मेरे घर पर आके जाओ उतना ही काफी है। ஆனாலும் கேட்கிற இல்லை, இவள ரொம்ப ரொம்ப கரிசனை நம்மை கவனிக்கிறாளே, और इतना मेरा खातिरदारी ये कर रही है, இவள் கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டுமே, जरूर इसको कुछ आशीर्वाद मिलना ही है। குழந்தை இல்லை என்று கேள்விப்படுகிறார். अब इसको खबर मिलता है कि इस माता जी को बच्चा नहीं। நான் அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பா உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். मैं जब अगले साल आऊंगा तब तेरे हाथ में एक बच्चा होगा। ஆனா அந்த அம்மாவும் ரொம்ப வயது சென்றவர்கள். अब ये माता जी भी का उम्र भी बहुत ज्यादा हो गया, ஐயா நீங்க அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று தான் சொல்லுகிறார்கள். तो वो कहते हैं कि आप ऐसा मत कहो। இப்ப பாருங்க, இவ தேவனுடைய மனிதனை வந்து கருத்தாய் உபசரிக்கிறார்கள். अब देखो परमेश्वर के जो है व्यक्ति को इतना सावधानी से जो खातिरदारी करते हैं, இவ்வளவு பெரிய வசதியிலிருந்து குழந்தை இல்லாம இருந்து இப்பொழுது ஆண்டவர் குழந்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். और इतना जो धन होने के बाद भी इनको बच्चा नहीं था और अभी इनको परमेश्वर बच्चा देते हैं। ஹalleluya. हालेलुया। அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है। அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். उनको इमानुएल करके नाम रखा। இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். इमानुएल का अर्थ परमेश्वर हमारे संग அப்ப है। நம்மோடு கூட இருந்தால் ऐसे हमारे संग है तो நம்முடைய கவலைகள் நீங்கிவிடும், हमारा कष्ट हट जाएगा, நம்முடைய கஷ்டங்கள் நீங்கிவிடும், हमारा सारे कष्ट हट நம்முடைய जाएगी, எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும். हमारे सारे समस्या हट நாம் जाएगी। ஆண்டவர் சந்நிதியிலே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் எப்பொழுதும் காணப்பட हम வேண்டும். परमेश्वर की उपस्थिति में सदैव हम परमेश्वर के प्रिय हो सकते हैं। அடுத்தபடியா சுவிசேஷம் சொல்லல தேவனுடைய பிள்ளைகள் கவனமாய் இருக்க வேண்டும். सुसमाचार सुनाने में परमेश्वर के लोग जरा सावधान நம்ம रहिए। அநேகர் இதிலே கவனம் செலுத்துகிறது இல்லை. हम कई दफा जो है सावधान नहीं देते हैं। இதற்கு ரொம்ப படித்திருக்க வேண்டும், பைபிளை பற்றி நிறைய தெரிந்திருந்தால் தான் சுவிசேஷம் சொல்ல முடியும் என்பது அல்ல. सुसमाचार सुनाने के लिए पढ़ा लिखा होना चाहिए और बाइबल वो सब होना चाहिए, ऐसा नहीं। நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், हम उद्धार पा लिए, இப்ப தேவன் நம்மோட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है அவர் நம்மோட இருக்கின்ற பொழுது நமக்கு எல்லா நன்மைகளும் அவர் செய்கிறார். और हमारे संग रहते समय सारे भलाई हमारे लिए करते हैं। நன்மை பெற்று உண்டு நம்ம அமைதியாக இருக்கலாமா? भलाई के पाए हुए क्या हम शांति से रह सकते हैं? ஒரு சம்பவத்திலே பார்க்கின்ற பொழுது एक संभावना देखते அந்த समय சீரியா தேசத்தில் உள்ள அந்த ராஜாவிடத்திலே படைத்தலைவனே நாகமான் என்பவர் இருக்கிறார்.
இருக்கிறார். और सीरिया देश में जो सेनापति का नाम नाहमान वो है. அவர் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருக்கிறான்னு எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा है कि वो एक बहुत प्रतिष्ठित पुरुष था. அவருக்கு பெரிய வல்லமை அவனை கொண்டு தான் அங்கே வந்து கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. और उसके द्वारा ही परमेश्वर ने जो है सीरिया देश को उसके जरिए ही विजय दिया. அவன் பாருங்க மகா பராக்கிரமசாலி. और वो बहुत ही ताकतवर ஆனா குஷ்டரோகியா இருந்தான். शूरवीर भी था लेकिन कोढ़ी था उसको. எந்த நோயும் வரலாம், குஷ்டரோகம் வரலாமா? क्या चाहे कौन सा भी रोग आ जाए लेकिन कोढ़ी आ सकता है. அவன் குஷ்டரோகியா இருந்தான். उसको जो है कोढ़ी का बीमारी எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். कितना कष्ट उठाया होगा. அவன் குஷ்டரோகத்தை ஆண்டவரால் நீக்க முடியுமா? तो क्या कोढ़ी और कुष्ठ रोग परमेश्वर चंगा कर सकते हैं? நீக்க முடியுமா? चंगा कर நம்ம सकते हैं. முடியும்னு சொல்லுதோம். நமக்கு ஒரு சின்ன நோய் வந்தாலே நம்ம உடனே டாக்டர் பார்க்க ஓடும், அங்க பார்க்கணும், ஐயா நம்ம கஷ்டப்படுறோம். हमारे लिए छोटा बीमार आते ही हम डॉक्टर के पास आइया जी करके चले जाते हैं. போணும் போக கூடாதுன்னு சொல்லவில்லை. मैं ये नहीं कह रहा हूँ कि डॉक्टर के என்ன வந்தாலும் முதல்ல முழங்கால் படிக்கிற குடும்பமா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். कुछ भी हो जाए पहले लेकिन जो है परिवार बैठकर प्रार्थना करो. ஆண்டவரை அறிந்து கொள்ளுவோம். प्रभु को हम पहले जान ले ஆண்டவர் நம்மோட கூட தானே இருக்கிறார். क्योंकि प्रभु हमारे संग है. அந்த சிச்சுவேஷன் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்று ஆண்டவர் நம்மை கண்கூர்ந்து பார்க்கிறார். इस परिस्थिति में हम कैसे बर्ताव करते हैं ये परमेश्वर देख रहा है. நீங்கள் அவரை கருத்தாய் தேடினீர்களாகில் अगर तुम कर्तव्य के साथ उनको खोजोगे நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள். तब तुम उनको அவர் पालोगे. உங்களுக்கு தென்படுவார். वो तुम्हें दिखाई देंगे. அருமையான தேவனுடைய ஜனமே, और प्रिय परमेश्वर के தேவன் लोगों, நம்மோட கூட இருக்கிறார். और परमेश्वर हमारे संग है. இப்ப இந்த நாகமான் குஷ்டரோகியா இருக்கின்ற பொழுது अब इस नामान कुष्ठ रोग இது வந்து ஒருத்தர் படையெடுத்து போகும்போது இஸ்ரவேல் தேசத்துல சிறு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். अब जो ये लोग ने जब युद्ध में गए थे तब युद्ध जीतकर एक छोटा लड़की को पकड़कर आ गए. சிறு பெண் என்று தான் சொல்லப்பட்டுள்ளது. यहाँ पर कम उम्र वाली बच्ची करके लिखा हुआ है. பிடித்து கொண்டு வந்து அப்படினாலே அந்த நாகமான் வீட்டு வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். अब इनको पकड़वा कर नामान के गुलामी के समान नौकरानी के समान रखा है. நாகமானின் மனைவிக்கு இவள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். नामान की बीवी के लिए ये छोटी लड़की छोटी मोटी सेवा करते रहती है. எப்படி கர்த்தரை குறித்து அறிவிக்கிறாள் பாருங்க. अब देखो कैसे परमेश्वर के बारे में बताती है. இப்படி வந்தாச்சுன்னா அடிமையா தான் இருக்கணும். अब जो गुलाम है वो गुलामी ही रहना है. வேலை செஞ்சுட்டு அமைதியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு काम இருக்கணும். होने के बाद चुपचाप एक जगह पर जाकर बैठना. ஆண்டவருடைய அக்கினி உள்ளத்திலே எரிந்தபடியால் और परमेश्वर की आग इसके हृदय में जला इसीलिए. ஆண்டவர் சிறு பெண்ணா இருந்தாலும் அறிந்திருந்தபடியால் वो छोटी बच्ची थी लेकिन परमेश्वर को जानी थी. நாகமான் பெரிய படைத்தலைன்னு பெரிய வீட்டுல வந்திருக்கோம், எதையும் சொல்லிடலாம பயப்படவில்லை. और नामान जो है जो बड़ा एक सेनापति का वो अधिपति है तो भी डरा नहीं. அவள் தன்னுடைய எஜமானியை பார்த்து वो अपने जो है स्वामी को देखकर என் ஆண்டவன் தான் நாகமானை குறித்து சொல்லுகிறாள். अब जो है नामान के बारे में वो बताती है. சமாரியாவில் இருக்கிற அந்த தேவனுடைய மனிதன் தீர்க்கதரிசியினிடத்தில் இவர் போவாரானால், अगर सामरी में एक परमेश्वर का नबी है उधर ये व्यक्ति जाएगा तो நலமா இருக்கும் என்று சொல்லுகிறாள். अच्छा होगा ऐसा वो कहती है. அப்ப என்னதுமா அப்படி நீ சொல்லுகிறாய் என்று கேட்கிறாள். तो पूछसे कि आप क्या कहते हो. அந்த தீர்க்கதரிசியுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லுகிறார். तो वो कहते हैं कि वो नबी इसका कोढ़ी को चंगा कर देगा. வேற எதையும் சொல்லல. और कुछ नहीं कहा. குஷ்டரோகம் இருக்கிறது, कोढ़ी है, இவர் பெரிய மனிதனா இருக்கிறார், एक बड़ा व्यक्ति है. இவர் என்ன செய்ய வேண்டும்? अब ये क्या करना है. இவர் அவர் சரியாக அங்கே போனால், अगर ये उधर जाएगी तो அவரிடத்திலே போனால், अगर उधर जाएंगे तो அவருடைய குஷ்டரோகத்தை மாற்றி விடுவார். और उसके जो कोढ़ी को चंगा कर देगा. இப்போ நமக்கு முக்கியமான காரியமே இதுதான். अब हमारे लिए मुख्य कार्य यही है. பெரிய முக்கியமான மனிதர், एक बड़ा व्यक्ति, பெரிய பராக்கிரமசாலி, बड़ा सेनापति, शूरवीर, குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கு ஒரு ஆளு இருக்காரா? क्या कोढ़ी चंगा करने के लिए भी कोई व्यक्ति है. இவர் சிறு பெண் தான், एक छोटी लड़की है. அவளா சொல்லி விடுகிறாள். और उसने कहा, உடனே அவர் ராஜாவிடத்தில் போகிறார். तुरंत राजा के पास जाती है. இன்னொரு ராஜாவிடத்தில் போனதுக்கு அங்கே நிருபத்தை எழுதி வாங்குகிறார். अब राजा के पास एक पत्री को वहां पर पढ़ते हैं. அப்போ அந்த போய் சுகமாகி திரும்பி வருகின்ற பொழுது अब वो जाता है, चंगाई पाता है, पाकर वापस आते அந்த समय தீர்க்கதரிசி கொடுத்து காணிக்கையை கையில் எடுத்துக்கொண்டு போகிறார். अब उस जो नबी के लिए भेंट लेकर जा रहा है. 10 தாலந்து வெள்ளி என்றது அது வந்து அளவுக்கே அடங்காத அவ்வளவு வெள்ளியை எடுத்துக்கொண்டு போகிறார். वचन में लिखा है कि 10 जो टैलेंट सिल्वर यानी कि बहुत बड़ा रकम है. அவர் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் எடுத்துக்கொண்டு போகிறார். 6000 शेकल सोना भी लेकर जा रहा है. 10 மாற்று வஸ்திரங்கள் அந்த காலத்துல ரொம்ப பெருசு அப்படிப்பட்டதையும் அவர் கையில கொண்டு போகிறார். और 10 जाड़े कपड़े साथ लेकर रवाना हो गया. அப்ப ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு ஊழியரை
நீங்கள் காண போனால் अगर आप एक परमेश्वर का नबी या परमेश्वर का सेवक को देखते जाते समय, இவர் தங்கத்தை வெள்ளியெல்லாம் கொண்டு போனார். अब इन्होंने सोना और चांदी और कपड़े लेकर गए, அட்லீஸ்ட் ஒரு நல்ல காணிக்கை கொடுக்க நீங்க பழகி கொள்ளுங்க. या कम से कम एक अच्छा भेंट तो आप देने के लिए थोड़ा सोच लो। தேவன் இதெல்லாம் இன்டர்லிங்கா தான் வைத்தா, இது உங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. और परमेश्वर ने ये सब हमारे लिए पहले से ही लिख कर रखा है, ये आपको समझ में नहीं आ रहा, கண்டிப்பா நீங்க காணிக்கையை செலுத்த வேண்டும். और निश्चय आपको भेंट चढ़ाना ही है। இவர் என்ன காணிக்கை குறித்து கேட்கறாருன்னு யாரும் நினைத்து விடாதீர்கள். और ऐसा मत सोचो कि भेंट के बारे में आप पूछ रहे हो, அதை குறித்து உங்களுக்கு ஒரு நாள் போதித்தால் மட்டும் தான் உங்களுக்கு அது புரியும். उसके बारे में एक दिन शिक्षा देंगे तभी आपको समझ में பாருங்க, आएगा। இவ்வளவு அள்ளி கொண்டு தான் போகிறார். और इतना जो है देखो लेकर गए, போய் அந்த ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். जाकर राजा से कहते हैं, அந்த ராஜா இதை கேட்டு பயப்படுகிறான். राजा सुनकर डरते हैं, என்னுடைய என்ன படைத்தலைவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன், और मेरे सेनापति को मैंने तुम्हारे पास भेजा हूं, என்னுடைய குஷ்டத்தை மாத்தி நீர் அனுப்பி சுகப்படுத்த அனுப்பிடும் எழுதி இருக்கிறார். और यहाँ पर लिखा गया कि तुमने चंगा करके भेज दिया। இதை கேட்ட உடனே அந்த ராஜா தன் வஸ்திரத்தை கிழிச்சு தலையில அவன் என்னன்னு பாரு, ரொம்ப ரொம்ப பயப்படுகிறான். अब ये राजा डरकर अपने वस्त्र फाड़कर बहुत डर रहा है। ஏன் பயப்பட்டான்? क्यों डरा? இந்த தீர்க்கதரிசி பத்தி நன்றாக தெரியும். इस नबूवत के बारे में अच्छे से पता है। இந்த தீர்க்கதரிசி முன்கூட்டி அந்த ராஜாவுக்கு சொல்லி விடுவார். इस नबी ने पहले इस राजा को भी बता सकता அயல் था। நாட்டுக்கார படையெடுத்து வந்தால் இந்த இடத்துக்கு போகாதிரும் என்று சொல்லியிருப்பார். தீர்க்கதரிசி இவ்வளவு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி என்பது இவருக்கு தெரியும். और इतना बड़ा सामर्थ्य नबो है कि कौन सा कभी युद्ध करना है वो भी पता रहता है। இந்த தேசத்துக்கே ராஜா இதை பத்தி உணர்வில்லாதவனாய் இருந்தான். इस देश का राजा इस नबी के बारे में समझ ही उनको नहीं। அந்த சிறு பெண் அவளை அறிந்திருந்தாள் ஆண்டவரை. वो छोटा बच्ची उतना परमेश्वर को जानी அவர் थी। சிறு பெண் தான், அவளுக்குள்ள இருந்த அக்கினியானது அவளை இருக்க விடவில்லை. वो छोटी बच्ची थी लेकिन उसके अंदर का आग उसको शांत नहीं रखा। என்னுடைய தேவன் பெரியவர், मेरा परमेश्वर महान है। அது பெரிய குஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் சுகப்படுத்தி விடுவார். वो चाहे बड़ा कोड़ी हो तो भी परमेश्वर चंगा कर देंगे। அதற்காக அங்கே தீர்க்கதரிசியை வைத்திருக்க அவள் அறிந்திருந்தாள். और उसके लिए नबो को रखा करके वो जानी थी। தீர்க்கதரிசி சொன்னார், ஏன் ராஜா சட்டை கிழித்து என்னிடத்தில் அவரை அனுப்பும். और नबी ने कहा क्यों कपड़ा सब फाड़ना, भेजो मेरे पास। அவர் சொல்லுகிறார், போயிட்டு அங்கே நீ யோர்தான் நதியிலே, யோர்தான் நதி என்ன நதி அது? और யோர்தான் நதியில 7 முறை நீ அதுல முங்கி முங்கி எந்திக்கணும்பா. और तब उसने कहा कि तुम यर्दन नदी में जाकर 7 बार डुबकी लगाना है। ஏன்னா இவன் ரதங்களோடு குதிரைகளோடு அதோடு இதோடு பெரிய பட்டாளத்தை பெரிய பெரிய படைத்தலைவன் அல்லவா. और क्योंकि ये जो है सेनापति है, वो उसका वस्त्र भी थोड़ा सब वजन रहेगा। இவன் என்ன நினைத்தான், அவர் வருவாரு நம்மள எல்லாரும் எல்லாம் கனம் பண்ணி நம்மள தொட்டு அவர் சுகப்படுத்துவாரெல்லாம் நினைச்சிட்டு போயிருந்தான். इसने सोचा था कि नबी आएंगे, सबके सामने ऐसा हाथ रखेंगे, मुझे छूकर चंगा करेंगे। தொட்டு சுகப்படுத்த ஆண்டவர் ஏவினால் அதையும் செய்வார்கள். अगर परमेश्वर का अगुवाई है कि छूकर चंगा करना है तो छूकर चंगा होगा। ஆண்டவர் என்ன சொல்லுறாரோ அதுதான் அப்பொழுது. और उस समय क्या वचन है वही। இவன் உடனே பார்த்த இவனுக்கு கோபம் வந்து விட்டது. अब इसको देखो गुस्सा आ गया। வந்து தொட்டு சுகப்படுத்துவார் என்று நினைத்தேன். हमने सोचा कि ये छूकर चंगाई करेगा। போயிட்டு அந்த அவங்க இதுல ஓடுற 6ல 7 முறை முங்க சொல்ற அப்பம் சுகமாயிரும் சொல்லுகிறாரு. अब ये नबी कहता है कि जो नदी बह रही है जाकर 7 डुबकी लगाओ चंगा हो जाएगा। அப்ப இந்த நாட்டுல உள்ள நதி காட்டில எங்க தேசத்துல எத்தனை நதி, அப்ப நான் அங்கே முங்கி இருந்திருக்கலாமே. ये देश का नदी से अच्छा मेरे देश में कितना नदी है, मैं उधर मैं जो है कर सकता था। அப்பொழுது கோபத்திலே புறப்பட்டு போகிறார். अब जब देखो गुस्से में जाता है, ஒரு வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், और अभी काम करने वाला कहते हैं, அவர் ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல. आप एक बड़ा कार्य वो बोलता तो आप करते थे ना। பாருங்க, ஊர்ல பிசாசு பிடிச்சிருக்கு விரட்டணும்னா देखो गांव का शैतान को भगाना है तो அந்த மந்திரவாதி ரொம்ப டெக்னிக் வச்சிருப்பான். वो मंत्रवादी बहुत जो है चालाकी से काम करता है। நீ ஒரு கோல வாழைப்பழத்தை மஞ்சே நீ ஒரு குறை இல்லாம அப்படியே வாங்கிட்டு வாம்பா. वो जादू टोना बोलता है बड़ा सा एक जो केले का वो बंच को ऐसे ही पीला पीला लेकर आ। வார வழியில யாரும் எதுக்குன்னு கேட்டா நீ பேசுற வாயை வச்சு பேசினா எல்லாம் முடிஞ்சு போயிடும், நீ ஒண்ணும் பேசக்கூடாதுன்ற. अगर आते समय कौन पूछेगा काई के लिए, अगर तू बात करेगा तो सफल नहीं होगा। கடையில போய் இந்த சாமான எல்லா சாமானும் வாங்கிட்டான்னு சொல்லுவான். दुकान में जाओ मेरे लिए ये लाओ वो लाओ करके बोलेंगे। அந்த கடைக்காரர் கேப்பார் எதுக்குன்னு கேப்பார், ஒண்ணுமே சொல்லிராத. वो जो शॉपकीपर वो दुकान वाला पूछेगा दुकानदार के काई के लिए, तभी भी कुछ मत விவரத்தை बोल। சொல்லியாச்சுன்னா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அவர் சொல்லி ஏமாத்திடுவார். பாரு, அவர் மீன் சாப்பிட அப்படி சொல்லி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார். क्योंकि दुकान वाला बोल देगा अरे ये सब कुछ नहीं है करके। இந்த மந்திரவாதி சொன்னபடி அத்தனையும் வாங்கி கொண்டு கொடுத்து அவன் காலில் விழுந்து கும்பிட்டு என்னெல்லாம் உண்டாக தச்சனை கொடுத்து கடைசியில பார்த்தாச்சுன்னா அவன் எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டு போயிருவான். और जो मंत्रवादी केला लाओ ये लाओ सब बोलते हैं, वो सब दक्षिणा वो सब देते हैं, सारा चीज लूट कर चले ஆனா जाते हैं। இவர் என்ன சொல்ற, போப்பா அந்த 6ல போய் முங்கிட்டு போ, உனக்கு சரியாயிருன்னு சொல்லுகிறார். लेकिन इधर नबी क्या कहते हैं, जाओ यर्दन नदी में 7 बार डुबकी
डुबकी लगाओ चंगा हो அப்ப जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் வரும்போது சில நேரத்துல சில ஆலோசனை வேற மாதிரி இருக்கும், சில நேரத்துல சிம்பிளா தான் உங்களுக்கு ஆலோசனை இருக்கும். और परमेश्वर के लोग आपके लिए कभी-कभी एकदम आसान का आलोचना होगा। ஆவியான எப்படியோ அப்படி சொல்லும்போது நீங்க அப்படியே கேட்டு கீழ்ப்படிய வேண்டியது உங்களுடைய கடமை. जैसा आत्मा परमेश्वर बोलता है वैसा आप पालन करना आपका फर्ज। அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டு வந்து முங்கி பார்க்கற 7 முறை முங்கினோடனே சின்ன பிள்ளைகளுடைய சரீரமே பூரண சுகமடைந்து விட்டு. और अब देखो वो सेनापति जाता है 7 बार डुबकी लगाता है और चंगा हो जाता है और बच्चे का चमड़े का जैसा हो जाता है। ஆனாலும் பின்னால் உடனே திரும்பி வந்து என்ன கொண்டு வந்த காணிக்கைலாம் வாங்கிக்காரம் என்று சொல்லுகிறார். अब देखो वापस आके बोलता है मेरा ये सारा भेंट जो है ले लो। இந்த தீர்க்கதரிசி தெரியும், அவர் கோவப்பட்டுட்டு போனாருன்னு தெரியும். और इनको पहले ही पता है कि ये नामान गुस्से में गया। உனக்கு பொன்னும் தங்கம் வெள்ளி எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. तेरा सोना चांदी कपड़ा मुझे जरूरत नहीं है। நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், मैं आराधना करने वाला सर्वशक्तिमान प्रभु என்ன ஒரு டாப்ல வைத்திருக்கிறார். मुझे अच्छे जगह पर रखा है உன் காணிக்கை கொண்டு தான் எனக்கு பிழைக்கணும் அவசியமே கிடையாது. और तेरा भेंट लेकर ही मुझे जीना ही जरूरत नहीं। உனக்கு ஆசீர்வாதம்னா நீ காணிக்க கூட, அவ்வளவுதான். तुझे आशीर्वाद चाहिए तो तू भेंट डाल அவர் வேண்டாம் என்று திருப்பி அனுப்பி விட்டார். और नहीं चाहिए करके भेज दिया वापस। ஆனால் அவன் வந்து கேட்டுக்கொண்டார். लेकिन उन्होंने विनती किया இனி உங்களுடைய தேவன் தான் தேவன், आपका प्रभु ही मेरा प्रभु, இஸ்ரவேலின் தேவனே தேவன், इस्राएल का प्रभु ही मेरा அவரை प्रभु, தவிர வேற தேவனே இல்லை. उसके अलावा और कोई प्रभु இனி नहीं। நான் வேற எந்த தேவனையும் வணங்க மாட்டேன். और आज के बाद दूसरी देवता को मैं नहीं பாருங்க, இந்த प्रणाम சிறு करूंगा। பிள்ளையை அனுப்பினால், ये छोटा बच्चे को भेजा குஷ்டரோகம் நீங்கும் என்று அனுப்பினால், और कुष्ठ रोग चंगा होगा करके குஷ்டம் भेजा। நீங்கினது மாத்திரமல்ல, केवल कोड़ी चंगा இவர் नहीं, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ये प्रभु को भी ग्रहण किया। எனக்கு கொஞ்சம் உங்க தேசத்துல மண்ணு மட்டும் வேணும், वो कहा कि मुझे इस देश का मिट्टी थोड़ा दे दो, அதை கொண்டு பலிபீடம் கட்டி நான் நம்ம ஆண்டவரை தான் தொழுது கொள்ளுவேன். उस मिट्टी से मैं बलिपीठ बनाऊंगा और परमेश्वर की उपासना हालेलुया, हालेलुया। அப்ப நாமளும் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். हम भी दूसरों को सुसमाचार जरूर सुनाना है என்னென்ன வழி அந்த வழியில அவளை ஆண்டவரிடத்தில் அழைக்க வேண்டும். और जैसा हो सकते है वैसा हमको परमेश्वर में बुलाना है। ஹalleluya, हालेलुया। பாருங்கள், அவர் வந்து அவன சந்தோஷமா திரும்பி போகிறான். और देखो खुशी के साथ वापस लौटे, ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் கேக்குறான். लेकिन अब देखो एक विनती रखता है। என்னுடைய ராஜா போய் அவருடைய தேவன்களை தொழுது கொள்ளும் போது அவருக்கு நான் கையெல்லாம் கொடுத்து நானும் கொஞ்சம் குனிய வேண்டியது இருக்கும். और मेरा राजा जब जो है वो परमेश्वर का दंडवत करता है उसका, तब मुझे थोड़ा झुकना पड़ता है। அப்பொழுது அது நான் அந்த விக்கிரத்து முன்னால் குனிந்ததா ஆகிவிடுமே. और ऐसा हो जाएगा कि राजा का परमेश्वर यानी कि मूर्ति पूजक मैं भी कर लूंगा, அப்படி ஆகிவிடுமே. ऐसा मैं झुक जाऊंगा, ऐसा हो जाएगा। கேட்கணும், இல்ல நீ சமாதானத்தோட போ, அதனால ஒண்ணு இல்லைன்னு அவர் அனுப்பி வைக்கிறார். और ऐसा बोलते कि नहीं तेरे साथ कुछ होगा नहीं, तू शांति के साथ जा। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ரொம்ப கவனமா இருக்கணும். हम बहुत ही सावधान रहना है। கேட்கும்போது பொய் சொல்லக்கூடாது. जब आपसे कुछ पूछा जाता है तब आप झूठ नहीं बोलना है। என்ன பொய் சொல்லுகிறவர்களை குறித்து வேதத்துல நிறைய நாம் பார்த்திருக்கிறோம். हम झूठ जो बोलते हैं उनके बारे में हमने वचन में देखा है। இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கேட்டா உன்னை எடுத்த உடனே இல்லைன்னு பொய் தான் சொல்லுகிறார்கள். आज किसी से कुछ पूछा जाता है तो शुरुआत ही झूठ से होती है, உண்மை பேசுகிறது இல்லை. सच बात नहीं करते हैं। இப்ப பாருங்க, அந்த உடனே அவன் வந்து புறப்பட்டு போகிறான். अब देखो निकल कर जाता है। அப்போ இந்த எலிசாவுக்கு கேஎஸ் என்ற ஒரு வேலைக்காரன் இருந்தான். और इस एलिशा के लिए एक छोटा सा नौकर जिसका नाम केएस था। அப்போ இந்த வேலைக்காரன் பாக்குறான். अब ये जो काम करने वाला नौकर देखता है, இவரு எங்க போய் சாப்பிட்டாலும் இவனுக்கு தான் நிறைய சாப்பாடு இருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் சாப்பிடுறாரு, கூட ஒரு ஆள் நல்லா சாப்பிடுவாங்க. और जो भी जिधर भी नबी जाते वो थोड़ा कम खाते, लेकिन नौकर तो ज्यादा ही खाएंगे। நாகமான் கொண்டு வந்து ஆண்டர் வாங்காம என்ன தீர்க்கதரிசி வாங்காம விட்டு விட்டாரு. अब ये नामान देखो, मैंने जो भेंट दिया नबी ने लिया नहीं। பின்னால ஓடுதான், எல்லாம் ரதம் போகும் பின்னால ஓடுகிறான். अब वो नबी के पीछे 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 भागता है। அவன் கையில் ஏதாகிலும் வாங்க வேண்டும் என்று ஓடுகிறான். और वो ये सोचता है कि उसके हाथ से कुछ तो लेना है। இந்த ஊழியர் சொல்லியிருப்பார், தேவையில்லாத காரியத்தை செய்ய வேண்டாம் என்று. ये सेवक बोला रहेगा कि जो ना जरूरत के बात नहीं करना है। இவர் என்ன ஒரு ஊழியருக்கு தான் சொல்லியிருப்பாரு, அவருக்கு என்ன அவருக்கு தெரியுமா, எனக்குலாம் தெரியும், ஓடுதான் வாங்க, ஓடுதான் நீ ஓடு. और फिर इसको सेवक को क्या मालूम, मुझे लेना है, ये भाग रहा है என்று கர்த்தர் மேல சத்தியம் பண்ணிட்டு ஓடுதான். और परमेश्वर पे कसम खाकर भागता है। நாகமானை பிரிந்துடன் அவன் பிறகு ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது, और जब एलिशा का नौकर नामान जो है अपनी तरफ दौड़कर आकर जब देखता है, என்னமோ தெரியல, திருச்சி வேலைக்காரன் வேகமா ஓடி வரானே என்னமோ தெரியல, ரதத்தை விட்டு கீழே இறங்கி அவனை நோக்கி போகிறான். अब नामान बोलता है जो नबी का नौकर वो क्यों मेरे पास भागकर आ रहा करके वो उतर रहा है रथ से। ரதத்திலிருந்து அப்படி ஜம்ப் பண்ணி குதித்து சுக செய்தா என்று கேட்கிறான். और जो नामान जो है रथ से जंप करता है, कूदता है और मुझसे क्या
मेरे लिए कुछ खुशखबर है? இவங்க கட்டினதோடு கூட ஓடுதான். ये एलीशा का नौकर बुरी मन के साथ भाग रहा है அவன் கேட்டது சுக செய்தி தானா என்று கேட்கிறான். और नामान पूछ रहा है क्या मेरे लिए कुछ खुशखबर है? இவன் முதலே போய் தான் சொல்லணும் சுக செய்தி தான் என்று சொல்லுகிறான். और देखो पहले ही बोल देता हाँ खुशखबर है. எப்படி போய் சொல்லணும்? தீர்க்கதரிசி புத்திரர் 2 பேர் இப்ப திடீர்னு வந்துட்டாங்க. अब देखो अचानक से नबी वहां पर आ गए ஆனபடினாலே எனக்கு வந்து ஒரு தாலந்து வெள்ளியும் और मेरे लिए एक जो चांदी का टुकड़ा 2 மாட்டு வஸ்திரங்களையும் தர வேண்டும். और मेरे लिए तुमने जो लाए उसमें से 2 मोटे कपड़े मुझे. இந்த முட்டாளுக்கு அந்த தங்கத்தை கூட வாங்கணும் என்னம்லாம் போயிட்டு முட்டாளா தானே இருப்பான். इसको देखो उतना भी अक्ल नहीं, नामान के तो सोना है, सोना को मांगा नहीं. இப்படி போய் என் எஜமான் என்னை அனுப்பினார் வாங்கிட்டு வந்து எஜமான் என்னை அனுப்பினா அங்க போய் பொய் சொல்லுதான். अब उधर जाके झूठ बोलता है कि एलीशा ने मुझसे कहा कि तुमसे ये लेकर आना है. உனக்குள்ள பொருள் எனக்கு ஒண்ணு வேண்டாம், உனக்குள்ள நீ கொண்டு போய் ஆனா உன் இருதயம் சரியில்லை கொண்டு போயிருன்ட்டார் அவர் தீர்க்கதரிசி. पहले ही नबी ने ऐसा कह दिया कि तेरा कुछ भी भेंट मुझे नहीं चाहिए. வேலைக்கார ஓடி போய் என் எஜமான அனுப்புனான் எனக்கு எதை தாரும் என்று கேட்கிறான். लेकिन एलीशा का नौकर नामान के पास जाता है और बोलता है कि मेरा स्वामी ने मांगा है ये सब दो. நாகமான் சந்தோஷம் தயன எஜமான் கேட்டுக்கன்னு போய் சொல்லிட்டானே. अब नामान खुश हो गया क्योंकि नबी ने मेरे से मांगा. இப்ப தயவு செய்து நீ ஒரு இல்ல 2 தாலந்து வெள்ளி வாங்கிக்கொள். अब वो बोलता है एक क्या तू 2 लेकर जा नबी के लिए வந்து இந்த மாற்று வஸ்திரத்தை நீ வாங்கிக்கொள். और ये जो मोटे कपड़े भी लेकर चले जा. 2 தையில கட்டியாப்பெல்லாம் பெரிய பெரிய பராக்கிரமம் தூக்கி தலையில தூக்கி சுமந்துட்டு போறாங்க. और अब देखो सर उठाकर वजन भारी वजन लेकर जा रहा है. நீங்க நினைக்குமா 2 ட்ரெஸ் சும்மா கையில சுருட்டிட்டு போயலாம் நினைக்காதங்க. आप ऐसा मत सोचो 2 कपड़ा मतलब ऐसा एक हाथ में पकड़ के लेकर जा सकता है. அவன் உள்ளே போய் இந்த மேட்டன்ல தான் வாங்கி அவன் வீட்ல வச்சிட்டு அப்படியே நேரே அமைதியா அவர் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பார் தீர்க்கதரிசி. अभी जो देखो नबी का जो नौकर वो ये सब भेंट लेकर जाकर वो आराम कर रहा है. இவன் போகும்போதே கதவை திறந்து வச்சிட்டு இருக்கான். கதவை திறந்தா கீன்னு சத்தம் கேட்ற கூட. अब देखो दरवाजा खोलेगा तो उसका भी आवाज आना नहीं चाहिए करके दरवाजा खुला रखा है. அப்படியே பின்னால மூச்சு கட்டாம சாந்தமா உட்கார்ந்து இவனும் ஜெபம் பண்ண மாதிரி நடிச்சிட்டான். अब ये नौकर भी पीछे जाकर बैठकर ऐसा प्रार्थना मतलब कर रहा था. உட்கார்ந்த உடனே ஜெபம் பண்ணறது தான் எல்லாம் தெரியுமே. अब प्रार्थना जो कर रहा है नबी उसको तो सब पता है. ஓடுதான் இங்க வாங்கிட்டாருன்னா அவர் வந்து அப்படியே எல்லாமே லைவா பாத்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஆண்டோட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருக்காரு. नबी वो बहुत बड़ा परमेश्वर का नबी है. उनको आंख बंद किया खुला में भी सब कुछ दिखता रहेगा कि ये क्या कर रहा है. கேஸ் எங்க இருந்து வந்தா என்று எலிசா கேட்டார். अब एलीशा भक्त ने केयास से पूछा यानी कि उनके नौकर से पूछा तो किधर से आया. அடியன் எங்கும் போகவில்லை. अब वो बोलता है कि मैं किधर भी गया नहीं. என்ன பக்கா போய் சொல்ல. இப்ப நிறைய பேர் இப்படிதான். இப்ப நீங்க நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்கீங்க. अभी देखो कितना पक्का झूठ बोलता है. உங்க நிறைய பேர் கிட்ட நிறைய பேர் நீங்களும் அப்படிதான் கேட்டதுக்கு உடனே போய் தான் சொல்றீங்க. और यहाँ पर भी कुछ लोग ऐसे हैं कि पूछते ही तुरंत झूठ. நீங்க இதை ஏன் பிரசன்ட் இனி ஒருபோது நீங்கள் போய் சொல்லாதீர்கள். ये संदेश मैं क्यों दे रहा हूँ ताकि आज के बाद तो एटलीस्ट आप झूठ नहीं बोलो. என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். अगर आप झूठ बोलोगे तो क्या होगा जरा आगे देखो. எங்கேயும் போகவில்லை என்று சொல்லுகிறார். वो नौकर बोलता है कि नबी मैं किधर नहीं गया. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அவரிடத்தில் கேட்கிறார். तब वो नबी उससे पूछता है. அந்த மனுஷன் அந்த ரதத்திலிருந்து குதித்து இறங்கி உன்னை நோக்கி ஓடி வருகின்ற பொழுது वो नामान नबी जब कूद कर तेरे और जब ये वो आया. அப்படி இறங்கி வரும்போது जब वो कूद कर तेरे और आया என் மனம் உன் கூட வரவில்லையா? क्या मेरा मन तेरे साथ नहीं आया. என் மனம் உன் கூட செல்லவில்லையா என்று கேட்கிறார். क्या मेरा मन तेरे संग नहीं गया. அப்ப நீங்க பொய் சொல்லும் போதும் जब आप झूठ बोलते हो உள்ள தடக் தடக்குன்னு அடிக்கதான் செய்யும். अंदर थोड़ा गड़बड़ी होगा ही. ஆனாலும் நீங்க தைரியத்தை வரவழைச்சு என்கிட்ட பொய் சொல்லிருவீங்க. तो भी आप धैर्य को लेकर आते हो और मेरे से झूठ बोलते हो. அதனால எனக்கு எது நஷ்டமா? क्या इससे मुझे कुछ नुकसान. நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம். नुकसान आप ही को. அப்ப அவர் சொல்லுகிறார். तब वो कहता है அதாவது அந்த பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரம் வாங்குறதுக்கும் மத்தெல்லாம் வாங்குற இதா காலம். और क्या कपड़ा लेना सोना चांदी लेना क्या ये उसका टाइम है. ஆகையால் நாகமானின் குஷ்டம் உன்னை பிடிக்க கடவுள். और इसीलिए नामान का जो कोड़ी वो तेरे ऊपर भी आ जाए. உன்னை மட்டுமில்ல உன் சந்ததியார் எல்லாரையும் பிடிக்க கடவுள். केवल तुझे नहीं तेरे सारे संतान को कोड़ी आ जाए. நான் கேட்டதுக்கு அட்லீஸ்ட் உண்மையாவது சொல்லி இருக்கணும். मैं पूछा तो कम से कम सच तो बोलना चाहिए था. உண்மை சொல்லி நீ மன்னிப்பு கேட்டிருந்திருக்கணும். सच बोलकर माफी मांगना चाहिए था. ஆமா நான் ஓடி போய் வாங்கினது உண்மைதான். हाँ या जी मैं जाकर उनसे मांग लिया. நான் ஏதோ ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். मैं थोड़ा अभिलाषा लालच कर ले लिया. நீ மன்னிச்சிருக்கீங்க உடனே மன்னிப்பு உண்டாயிருக்கும். मुझे माफ कर दे बोलता तो माफी होता. ஏன் ஒரு பாவத்துல பல பாவத்துல இருக்கும் இவன் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டான். अभी ये एक पाप में रहता तो मांगता लेकिन ये कई पाप में इसलिए இன்னும் मांगा. கொஞ்சம் பாவத்தை கூட்டி தான் அதிகரித்து தான் போய் சொல்லுவான். और थोड़ा पाप को बढ़ाकर ही झूठ बोलेगा. பாருங்க அந்த தீர்க்கதரிசி கையில இருந்து எவ்வளவோ வசதியா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். देखो अगर वो नबी के साथ रहता तो कितना धनवान और आशीर्वाद मिलता. கேட்டதுக்கு பொய்யே சொன்னான்.
पूछा, जवाब उत्तर झूठ बोला। பாருங்க அந்த நாகமன் விட்டு போன குஷ்ரோகம் இவனையும் சந்ததியும் பிடித்து விட்டது. देखो जो नामान को जो चंगाई हुआ कोढ़ी, इसको और इसके सारे संतान को। தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है। இம்மானுவேல் என்று பெயர். इमानुएल नाम। தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ। ஹalleluya, हालेलुया। தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है। எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். कितना सावधान रहना है। பொய் சொல்லக்கூடாது அருமையானவர்களே. आप लोग झूठ नहीं बोलना है। தேவனுக்கு விரோதமான பொய் சொல்லவே சொல்லாதீங்க. परमेश्वर के विरोध में कभी झूठ नहीं बोलना है। யாரையும் அபகரிக்காதீங்க. और किसी को भी चोरी मत करो। உங்களுக்கு பெரிய திறமை இருக்கு எதையும் காட்டாதீங்க. और मुझे बहुत बड़ा समझ बुद्धि है ऐसा घमंड भी मत दिखाओ। நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसलिए हम बहुत सावधान रहना है। நமக்கு எதிரிகளே வந்தால் கூட चाहे हमारे शत्रु भी आ जाए, ஆண்டவர் என்ன செய்கிறாரா? देखो परमेश्वर क्या करते हैं। நமக்கு உதவி செய்கின்ற பொழுது हमारे लिए मदद करते हैं। தேவன் நம்மோட இருக்கிறார். प्रभु हमारे संग है। நாம போய் யுத்தம் பண்ண வேண்டாம். हम जाके युद्ध करने की जरूरत ஆண்டவரே नहीं। பிரச்சனை பெரிதாக இருக்கிறதே. हे परमेश्वर बड़े समस्या है। நான் உண்மையை நம்புகிறேன். मैं तुझे भरोसा करता हूँ। உம்மால இது ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடும். और तेरे से सब कुछ हो जाए। ஆண்டவரை தேடுகின்ற பொழுது परमेश्वर को ढूंढते समय அங்க பாருங்க பல ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு வருகிறார்கள் இஸ்ரேல் ராஜாவின் இடத்திலே. और जो कई राजाओं लोग जो इजराइल के साथ युद्ध करने आते थे, தேவன் இவரோடு இருக்கிறபடியால் परमेश्वर इजरायलियों के साथ ஒரு इसलिए பெரிய யுத்த இரைச்சலை உண்டாக்குகிறார். एक बड़ा युद्ध की गड़गड़ाहट और आवाज पैदा होता है। அவன் வந்து அங்க எல்லாம் குதிரை குதிரை கட்டி எடுத்து அந்த பட்டணத்தை சுத்தி உட்கார்ந்துட்டான். अब देखो पूरे नगर को घूमकर जो रथ और घोड़े खड़े हो गए। அதற்கு முன்பாக ஒரு முறை படையெடுத்து வந்தான். उसके पहले भी एक बार जो रथ में सब आए थे। அப்ப இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கால்ல எஞ்சி வெளியே போறான். பார்த்தா ஐயோ பட்டணத்தை வேற ராஜா சீரிய ராஜா சுத்திக்கிட்டே இருக்கிறான். तब एलिशा के नौकर देखता है कि एक और दूसरा राजा इस नगर को घूमकर खड़ा है। ஐயோ என்று அலறுகிறான். हे करके चिल्ला रहा है। இது தீர்க்கதரிசிக்கு தெரியும். ये नबी को पता है। பயப்படாதே, मत डर, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிற அதிகம் என்று சொல்லுகிறான். जो उनके पास है उसके गिनत से भी ज्यादा गिनत अपने पास है। ஆனாலும் பயம் நடுக்கவன விடல. अब तो भी भय और जो कांपना उसको छोड़कर नहीं गया। ஆண்டவருடைய கண்களை திறந்தரலும் என்று சொல்லுகிறார். तब वो कहते हैं कि परमेश्वर इसके आंखों को खोल दो। திறந்தோன்னு தெரியுது எலிசாவை சுத்திலும் அந்த மலையை சுத்திலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் தக தக தகன்னு எரிஞ்சிட்டு और तब उस जब ने उसने वापस देखा आंख खोलकर तो देखा तो एलिशा के आसपास आग के रथ कहीं रथ खड़े हैं। அப்ப பரிசுத்த அக்கினி நம்மளுக்கு சுத்திலும் எரிஞ்சிட்டு இருக்கணும். तो इसका अर्थ यह है पवित्र आत्मा की आग हमें घूमकर भी जलना है। எந்த தீமை நம்மள டச் பண்ண முடியாது. कौन सा भी बुराई हमें न छुए। எந்த அசுத்தம் நம்மள டச் பண்ண कौन सा முடியாது. अशुद्ध आत्मा हमें न छुए। நாம விரும்பி நம்ம உள்ளத்தை நூறால் கொடுத்தா தான் நம்ம அவுட். हम सोचकर हमारे हृदय को दूसरे को देंगे तो हम खत्म। எந்த ஆபத்தில் ஆண்டவருக்கு வேண்டிக் கொண்டால் கண்டிப்பா அவர் உதவி செய்வார். कौन से भी परिस्थिति में हम परमेश्वर को पुकारते हैं तो जरूर प्रभु मदद करेंगे। இந்த எலிசா அப்படி அங்க வருகிறார். अभी एलिशा वैसे ही आता है। ஆண்டவரே இந்த படையில் உள்ள எல்லாருக்கும் கண்களை வந்து கூடாக்கும். அதாவது அவர் கண்கள் தெரியாமல் போக வேண்டும். हे परमेश्वर ये जो अभी रथ लेकर आए हैं इनके आंखों को अंधा करो। அப்ப அவர் சொல்ல வாங்கள் நீங்கள் தேடுகிற மனுஷன்கள் இவரை தேடி தான் வந்திருக்கான் பிடிச்சிட்டு போகணும். अभी वो रथ वाले इनको ढूंढकर या पकड़कर लेकर जाने। வாங்கள் பட்டணத்துக்குள்ளே கூட்டி கொண்டு வந்து விட்டார். उनको नगर के अंदर लेकर चला गया। அங்க இருக்க ராஜா கேக்குறார், वहां का राजा पूछता है வெட்டி போட்டுருவோமா எல்லாத்தையும்? क्या सबको मार दे? ஏன்னா நம்முடைய தேசத்தை பிடிக்குதானே வந்தார்கள். क्योंकि हमारे देश को पकड़ने आए। அப்ப இந்த தீர்க்கதரிசி கேக்குறார், तब ये नबी पूछता है எப்ப நீ உன்னுடைய வல்லமையினால் பிடித்து கொண்டு வந்து விட்டாயா? तूने क्या तेरे सामर्थ से इनको पकड़ कर लाया? ஒன்றுமே செய்ய வேண்டாம். वो नहीं कुछ मत करो। அவர்களுக்கு விருந்து கொடுங்கள். इनको भोजन दो। ஹalleluya. हालेलुया। உன் சத்துருவை பகைப்பாக என்று நம்ம இந்த காலத்துல படிக்கிறோம். हम आजकल में ऐसा पढ़ते हैं कि तेरा शत्रु से गुस्सा या जलन करना। இயேசு கிறிஸ்து அதுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். यीशु कृष्ण ने कहा, ஒரு சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு. यीशु ने कहा कि तेरा शत्रु अगर भूखा है तो उसको आप भोजन दे, தாகமா இருந்தா அவனுக்கு தண்ணீர் கொடு. प्यासा है तो पानी दे, துன்பப்பட்டால் அவனுக்கு ஜெபம் பண்ணு. दुख में है तो उसके लिए प्रार्थना करना। அவனை வந்து நீ வந்து ஒரு துரோகிமாய் பாத்துறாத. उसको एक जो है विरोधी वैसा मत समझना। நீ விரோதமாய் பாத்துறாத. एक विरोधी के समान मत இவர் देखना। கூட்டிட்டு வந்தாரு. देखो ये जो पकड़ कर लेकर आए நம்ம பட்டணம் தான் பிடிக்க வந்தார்கள். हमारा नगर को पकड़ने आए। அந்த பட்டணத்துக்கு உள்ள இருந்து ஒரு கண்களை நீர் இப்பொழுது மறுபடியும் அந்த பழைய நிலை கொண்டு வரும் என்று சொன்னார். अब राजा वो नबी कहता है कि इनको वापस पुराना नजर इनको आ जाए। அவரெல்லாம் பயப்படுகிறார்கள். अब ये लोग रथ लेकर நீங்கள் வெட்டி கொண்டு விட முடியும். इनको आराम से खत्म कर सकते हैं। இந்த சத்ருவை நீ சிநேகி என்று சொன்ன அது அந்த காலத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். शत्रु को प्रेम करना देखो उस जमाने में ही वो बोला இந்த गया। காலத்துல சத்துருக்களை மாத்திரமல்ல, इस जमाने में केवल शत्रु नहीं, சகோதரர்களையே சோலி முடிக்கிற காலமா இருக்கிறது. भाइयों को ही खत्म करने का जमाना है।
அப்படிதானே இருக்குது. ऐसे ही तो है आज के जमाने में। ஆண்டவர் என்ன சொல்லுவா, ஆண்டவர் வசனத்தை கை கொள்ள வேண்டும். प्रभु के वचन को हम पालन करना அவன் है। சத்துருனா நானும் சத்துருவா தான் மாறுவேன்னு சொல்லக்கூடாது. वो शत्रु है, मैं भी शत्रु बनूंगा, ऐसा बदलना அவன் नहीं। அடிச்சுட்டா நானும் அடிப்பேன்னு சொல்லக்கூடாது. वो मार दिया मैं भी मारूंगा, ऐसा नहीं बोलना है। ஆண்டவர் நாமத்தில் மன்னிச்சு விட்டுருவோம். प्रभु के नाम से माफ करना है। அப்பதான் தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். तब परमेश्वर ने जो आशीर्वाद रखा है तो हमें मिलेगी। பெரிய விருந்து கொடுத்தவங்களை அப்படியே அனுப்பி விட்டு விட்டார்கள். एक बड़ा भोजन रखे और भोजन देकर उनको भेज दिया। அதற்கு பிறகு ஒருபோதும் அவர்கள் அங்க வந்து யுத்தம் பண்ணவில்லை. उसके बाद वो सेना कभी युद्ध करने आया नहीं। ஹalleluya हालेलुया। இன்னொரு முறை கொஞ்ச காலம் கழித்த பின்பு कुछ समय दिनों के बाद அங்கே வந்து இப்படித்தான் பட்டணத்தை சுத்திலும் வந்து அவர்கள் வந்து இந்த பட்டணத்தை பிடிக்க வந்து விட்டார்கள். और ऐसे ही सेम उस नगर को पकड़ने के लिए एक रथ आ गया। யாரும் உள்ளே வர முடியாது, வெளியும் போக कोई முடியாது. अंदर नहीं जा सकता, बाहर नहीं जा सकता। பஞ்சம் என்றால் பஞ்சம், ஒரே பஞ்சம். बड़ी अकाल आ गई, சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. भोजन के लिए कुछ नहीं। தம்முடைய குழந்தைகளோட சாப்பிடக்கூடிய நிலைமை வந்து விட்டது. अपने खुद के बच्चे को भी काट कर खाने, ऐसा अकाल। இப்படி இருக்கும்போது தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ऐसे रहते समय नबी कहता है, இல்லை நாளை காலையிலே कल के दिन सुबह உங்களுக்கு வந்து ஒரு படிக்கு வந்து ₹1, அத ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை மாவும், और आपको एक मतलब एक पैसे के लिए एक लोटा जो आटा, ஒரு பணத்துக்கு 2 படி வார்கோதுமை உங்களுக்கு கிடைக்கும். और एक पैसे के लिए जो थोड़ा जो आटा, एक और आटा मिलेगी। யாராலும் நம்ப முடியுமா? क्या ये कोई सोच सकता है? கொடிய பஞ்சம், பிள்ளைகளே சாப்பிடக்கூடிய நேரம் சாப்பிட்டுட்டாங்க, அப்படியே ஆகி போச்சு. ऐसा अकाल कि बच्चे लोग को भी काट कर खा रहे। இப்ப நீங்க நினைக்க நமக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துட்டுதே, आप सोचोगे हमारे लिए इतना बड़ा இவ்வளவு பெரிய कष्ट आ गया, பிரச்சனை, इतना समस्या। ஐயாட்ட போய் ஆலோசனை கேட்டா இப்படி சொல்லுகிறார்களே, अय्या से आलोचना लेते तो ऐसा कहते हैं। இவருக்கு என்ன அவருக்கு என்ன கஷ்டம், அவருக்கு என்ன தெரியும், இப்படிதான் சொல்லுவார் அவரு. आप वो उसको क्या कष्ट के बारे में मालूम है, वो ऐसे ही बोलेगा, आप कहेंगे அவருக்கு என்ன தெரியும், उनको क्या पता। நான் அப்பவே இவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். मैं तभी इससे कहा था कि उनके पास जाके आलोचना मत लेना। இவன் தான் சொன்னா அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். इसने कहा कि उसके पास जाके आलोचना ले। அருமையானது, உங்களோட விசுவாசம் எங்கே போச்சு? तुम्हारा विश्वास किधर है? ஆண்டவர் எங்களை கொண்டு நடத்துகிறார் என்றால் प्रभु हमें लेकर चलाते हैं तो உங்களுக்கு ஆலோசனை தருவோம். आपको आलोचना देंगे। நீங்கள் ஆலோசனை கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு நன்மை. आप आलोचना को अधीन मानोगे तो आपके लिए भलाई। நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளவே முடியாது. अगर आप अधीन नहीं मानोगे तो कौन सा भी आशीर्वाद नहीं पाओगे। தீர்க்க சொல்லிவிட்டால் நாளைக்கு உங்களுக்கு இதெல்லாம் நீங்க சாப்பாடு கிடைக்கும். नबी ने कहा ऐसे ऐसे कल इधर बेचा जाएगा। ராத்திரி ஆண்டவர் என்ன செஞ்சார் என்றால், रात को परमेश्वर ने क्या किया? பெரிய இரைச்சல், யுத்த இரைச்சல் உண்டாக்கி வந்தவங்களை எல்லாம் விரட்டி விட்டார். एक बड़ा युद्ध का आवाज गड़गड़ाहट पैदा कर कर जो भी मारने हैं सब भाग गए। கொண்டு வந்த உணவு தானியங்கள் குதிரை குதிரை எல்லாம் அப்படியே விட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டார்கள். जो सेना जो है जो भी खाने के वस्तु लाए वो सब छोड़कर चले गए। அந்த தீர்க்க சொன்னது போல जैसा नबी ने कहा। அடுத்த நாள் காலையில எனக்கு இப்ப நிறைய கதைக்கு நேரம் போனாலும் உங்களுக்கு குயிக்கா சொல்லி முடிக்கிறேன். बहुत सारे बातें टाइम नहीं है इसलिए मैं छोटे में बता रहा हूँ। சொல்லும்போது ऐसा बोलते समय உங்களுக்கு தெரிஞ்சா வாயை வச்சு பேசணும், अगर पता है तो मुंह खोलना है, இல்லாட்டி வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். नहीं है तो मुंह बंद रखना है। நீங்க கொழுப்பு பிடிச்சு போய் நிறைய பேசுறீங்கன்னு வச்சுக்காங்க, अगर आप जो है बहुत ज्यादा बात करोगे तो அதுக்கு தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு வரும். उसका दंड भी आपको आएगी। இது ஏன் எச்சரிக்கிறேன் என்றால், मैं क्यों चेतावनी दे रहा தயவுசெய்து हूं? இப்படி பேசிட்டு யாரும் தண்டனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். कोई भी ऐसे बात कर दंड को मत लेकर आओ। யாரிடத்தில் பேசுகிறோம், किससे बात कर रहे हैं, எதை பேசுகிறோம், क्या बात कर रहे हैं, எப்படி பேசுகிறோம், ऐसा बात कर रहे हैं, கவனம் தேவை. हम सावधान रहे। இங்க பாருங்க, வானத்தில் உள்ள மகத்தை வந்து அந்த மதக திறந்தாலும் இப்படி நடக்குமாங்க ஒருத்தன். और एक ने कहा कि स्वर्ग का दरवाजा खोलेगा तो भी ऐसा होगा क्या? தீர்க்கதரிசி தெரியுமா அல்லது இவனுக்கு தெரியுமா? क्या नबी को ये बात पता रहेगा कि इसको पता रहेगा? உனக்கு தெரியாத வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். अगर नहीं पता है तो मुंह बंद रखकर शांत रहना है। அப்பவே தீர்க்கதரிசி சொல்லி விட்டார், तब नबी ने कहा இது நடக்கத்தான் போகிறது, ये होने ही वाला है। நீ அதை உன் கண்ணால் காண்பாய், तू इस बातों को आंखों से நீ அதை देखेगा புசிக்க மாட்டாய். लेकिन तू नहीं खाएगा। அந்த மாதிரி தீர்ப்பு இந்த நாள்ல இருந்து நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. ऐसा अगर न्याय अगर आज होता बहुत लोग नहीं रहते। ரைட் தானே? அந்த மாதிரி தீர்ப்பு பெறதான் இருக்க முடியுமா? ऐसा न्याय होता तो रह सकते இது थे। கிருபையின் காலம். ये अनुग्रह की समय। நாங்க பயந்து நீங்க தப்பு பண்ணிட்டு எங்களை சத்தம் போட்டாலும் நாங்க அமைதியா இருக்கோம். आप गलत करके हमको चिल्लाते तो भी हम शांति रहते हैं। ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்காரு, கொஞ்சம் பொறுமையா போயிருப்பா. क्योंकि प्रभु ने कहा कि थोड़ा धीरज रखो। பழி வாங்குதல் எனக்கு ஒரு நான் பதில் செய்வேன். बदला लेना मेरा है, मैं लूंगा। எங்களை நெருக்கி வரும்போது, விரட்டி வரும்போது, திட்டும்போது நாங்க ஆண்டவரே இந்த ஆத்மா உம்முடைய கரத்துல ஒப்படைச்சிட்டு போறோம். और हमें जब दबावट आती है, हमें उल्टा जवाब आता है, तब हे प्रभु इस आत्मा को संभाल लो। ஆண்டவர் அதுக்கான காரியங்களை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். प्रभु उस कार्य को चलाते आ रहे हैं। அப்படி இருந்தா நடக்குமான்னு கேக்குறான். ऐसा वो पूछता है
ऐसा होगा? இவனுக்கு நினைச்சிட்டான் ஊழியக்காரனை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டேன். इसने सोच लिया कि मैंने सेवक का उल्टा पूछ लिया நான் கேட்டேன், அவர் மூச்சு காட்டாம போயிட்டாரு. और मैंने पूछा और वो शांति से चला गया। இப்ப மூச்சு காட்டாம போறோம். अभी शांति से जा रहे हैं, அதனால திருச்சியில் அப்படி இல்ல. लेकिन ऐसे नहीं, கண்டிப்பா நடக்கும். एक दिन होगा। பஞ்சம் இருக்குது உண்மைதான். अकाल है, सच है। நாளை காலை எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்க போறதும் உண்மைதான். और कल सबको भोजन मिलने वाला वो भी सच நீ है। கண்ணால பாப்ப, तो आंखों से देखेगा। நீ விசுவாசிக்கவில்லை அல்லவா? तो क्या तूने विश्वास नहीं किया? கண்டிப்பா நீ அதெல்லாம் புசிக்க மாட்ட. जरूर तुम नहीं खाओगे। என்ன ஆச்சுது? क्या हुआ? அப்படியே மாவு எல்லாம் பட்டி அடக்காங்கல்ல. आप सब देखो भूखा है। எல்லா பண்டங்கள் சாப்பாடுக்கு எல்லாம் கொடுக்கின்ற பொழுது और सब जो भोजन खाना देते समय, ஏன்னா இவன் தான் வாசல்ல நிக்கணும். अभी देखो ये व्यक्ति जो है द्वार पे खड़ा रहना है। பெருங்கூட்டம் நெருக்கி வந்தார்கள். बड़ा झुंड आए இவன் சமட்டு பட்டம் அங்கே செத்துட்டான். और उधर जो है सबका लात लगकर उधर ही मर गए। இவன் அதுல புசிக்கல. वो खाया नहीं, புசிக்கல. खाया नहीं। நாங்களும் விசுவாச வாழ்க்கையில வந்திருக்கிறோம். हम भी विश्वास की जिंदगी में எங்களுக்கு மேல ஊழியர்களுக்கு துணியை துவைத்து கொடுப்பது நாங்கள் ஒரு பெரிய புண்ணியம் என்று நினைத்தோம். मैं जब छोटा था मेरे ऊपर के सेवक लोग का कपड़ा धोना बड़ा पवित्र सोचता था मैं। புரிந்ததோ புரியவில்லையோ, हमको तभी समझा या नहीं समझा। வாழ்க்கையில் நாங்களை எதிர்த்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்டதே கிடையாது. एक दिन हमने कभी मेरे बड़े सेवकों को उल्टा पूछा नहीं। எங்களுக்கு புரியாம எந்த ஒரு நாள்ல புரியும்। उस दिन नहीं समझा, कभी तो समझेगा। பல நெருக்கங்கள் பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் அப்படியே சகித்து கொண்டு போய் விடுவோம். कई प्रकार की दबाव समस्या है तो भी हम शांत रहे। எதனால்? கர்த்தருடைய வசனத்தை அறிந்தபடியினால். क्यों? प्रभु का वचन जान लिए इसलिए। கர்த்தருடைய காரியத்தை அறிந்தபடியினால். प्रभु के कार्यों को जान लिए इसलिए। ஹalleluya, हालेलुया। அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, और प्रिय प्रभु के लोगों, அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். को इमानुएल नाम रखना। தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். प्रभु हमारे संग है। நம்முடைய கவலைகளை கஷ்டங்களை நிச்சயமா மாற்றி விடுவார். हमारा जो भी दुख तकलीफ सब बदल देंगे। எவ்வளவு பெரிய பிரச்சனை நிச்சயமா மாற்றி விடுவார். कितना भी बड़ा समस्या प्रभु बदल எந்த देंगे। நோய்களை நிச்சயமாக மாற்றி விடுவார். और सारे बीमारियों को प्रभु चंगा எந்த करेंगे। கஷ்டங்களை முற்றிலும் நீக்கி விடுவார். और कौन सा भी कष्ट प्रभु पूरा நாம் करेंगे। உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हम सच्चाई रहना है। நான் காண்கிற இந்த விசுவாசி அவர் ஒரு பரிசுத்தவானாய் இருக்கிறார். मैं इस जो विश्वासी को देख रहा हूँ ये पवित्र நான் है। காண்கிற இந்த ஸ்திரீ அவள் ஒரு பரிசுத்தவாட்டியாய் இருக்கிறார். मैं जो स्त्री को देख रही हूँ वो एक पवित्र स्त्री है। நான் பார்க்கிற இந்த ஊழியர் ஒரு பரிசுத்தவானாய் இருக்கிறார். मैं जो सेवक देख रहा हूँ वो एक पवित्र है। அப்படிதான் எல்லாரும் சொல்லணும். ऐसा दूसरे लोग आपको बोलना है। அந்த ஊழியக்காரனா वो सेवक, அவன் சரியான கள்ளன், वो एक नंबर का चोर, அவன் சரியான பொய்யன், वो एक नंबर का झूठा, அவன் சரியான திமிரு பிடிச்சவன் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. वो बहुत गलत इंसान, ऐसा लोग नहीं बोलना। நம்ம ஊழியர்கள், हम सेवक है। ஊழியர்கள்னா மக்களை மன்னிச்சு மறந்துட்டு தான் போக வேண்டும். सेवक है तो लोगों को माफ करना है, भूलना है, आगे बढ़ना है। நீ பாவம் செய்தால் நாளைக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். आज पाप करेंगे कल पैर में आकर माफी मांगेंगे। அப்ப நம்ம பரிசுத்தவான நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். हम पवित्र, हमारा पवित्र संभालना है। நம்முடைய கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள். इसलिए आप लोग परमेश्वर के बातों में अधीन मानो। ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். परमेश्वर का अधीन मानो। பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். शैतान का विरोध करे रहो। அப்ப உங்களை விட்டு ஓடி போவான். तब वो तुमसे भाग जाएगा। அப்ப உங்களை விட்டு ஓடி போவான். तब वो तुमसे भाग जाएगा। பிசாசுக்கு எதிர்த்து நிக்க சொல்லி இருக்குது. शैतान का विरोध करे रहो कहा है। இல்ல இப்ப அவர் அப்போஸ்தல போறாரு, பிசாசு விரட்டினா பிசாசு ஓடி போயிடும். प्रेरित जब जा रहा है शैतान भाग रहा है तो भाग जाता है। பிசாசு இல்லாம இருந்த பிசாசு இருந்தது. और शैतान था। என்ன மனப்பிரமையில பிசாசுன்னு யாரும் அப்படி யாரும் பேசிராதங்க. और अपने मन माने शैतान ऐसा कुछ बोल मत दो। உங்களுக்கு அந்த அறிவே வரல. और वो समझ आपको अभी तक नहीं है। பிசாசு பிடிச்சவங்களை போய் விரட்டி பாருங்க, அப்ப உங்களை நீங்க போனா உங்க சட்டை பிடிச்சு இழுத்து கொண்டு போறாது. अगर शैतान को जाकर भगा कर देखो, आप जाओ, आपको भी खींच लेगा। உங்க இடத்துல வல்லம் இல்லாட்டி உங்களை அங்க வச்சு சென்னையில 4 இழுப்பு இழுத்துரும். अगर आपके पास सामर्थ्य है तो उधर ही आपको 4 चमाट मिल जाएगा। ஒரு பெரிய இந்த பாஸ்டர் ஒரு பேய் பாயை துட்டி வாங்கி அடிக்கப்பட்டு அடுத்த ஆள் பிடிச்சுக்கிட்டாங்க. और एक बड़े पास्टर को एक शैतान ने जो चटाई से मारा, दूसरे लोग आके बचाया। இப்படிதான் ஸ்கேவாவின் புத்திரர் 7 பேர் சொன்னாங்க. ऐसे ही जो है एक पुत्र के 7 लोग ने ऐसे कहा। அந்த பவுல் அவர் சொல்ற அந்த இயேசு நாமத்துல விரட்டுகிறோம். हम वो बोलते, पौलुस बोलते वो यीशु के नाम से हम भगाते। அந்த ஒருதனுக்கு தான் பிசாசு பிடிச்சிருந்துச்சு. वो एक को ही शैतान पकड़ा। இவன் 7 பேர். अभी ये 7 लोग, அவன் ஒருதன் அந்த 7 பேரை அடிச்சு காயப்படுத்தி வஸ்திரத்தை கிழிச்சு விரட்டி விட்டுட்டான். और वो एक शैतान ने 7 लोग को पकड़कर मारकर खत्म कर दिया। அப்ப அவங்களுக்கு பிசாசு இருந்துச்சா இல்லையா? तो शैतान था कि नहीं था? பிசாசு இருக்கான், இன்னைக்கும் இருக்கான். आज भी शैतान है। ஊர்ல பாத்திருப்பீங்க, आप गांव में देखे யாருக்கா பேய் பிடிச்சிரும் தெரியுமா? अगर किसी को भूत पकड़ता है तो அவன் ஒரு ஆளுக்கு ஏதாவது ராணின்னு பேர் வச்சுக்கிடுவோமே, और सम्मान लो कि रानी नाम है, அந்த ராணி பேசணும் மாதிரி இவ பேசுவா. वो रानी जैसा बात कर रहा है वैसी बात அந்த ராணி சாப்பிட
கேட்ட மாதிரியே கேட்பா. वो रानी जैसा खाना खाती है உடனே என்ன செய்வா தெரியுமா? ஓ அந்த ராணி வந்துட்டா. अब ये लोग क्या सोचते हैं, अच्छा वो रानी आ गई, அந்த ராணி வர மாட்டா. वो रानी नहीं அவ आएगी, மரிச்சா அவ இடத்துல போய் தான் இருப்பா. वो मर के वो अपने இந்த जगह पे रहेगी। அசுத்தாவிகளை சுத்திட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். ये अशुद्ध आत्मा घूमते रहता நீ है। ராணிமை பேசினா எல்லாருமே நம்பிடுவீங்க. आप रानी के जैसे बात करोगे तो आप सभी लोग भरोसा இன்னொரு करोगे। குரூப் இருக்கு, இப்படி பேய் வந்து ஆடும்போது உடனே கால்ல விழுந்து உடனே குறி சொல்லுங்க நினைக்குது. और एक जो ग्रुप है ऐसा भूत पकड़ते हैं तो अरे हमारे लिए नबोध बोलो करके कहते हैं। அசுத்தாவே அலைந்து கொண்டே தானே இருக்கும். अशुद्ध आत्मा घूमते रहेगा। தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். परमेश्वर का अधीन मानो, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். शैतान के विरोध खड़े रहो। சும்மா போய் பிசாசுக்கு எதிர்த்து இந்த மாதிரி ஸ்கேவான் புத்திர ஏற்படுதா அடிபட்டு காயம்பட்டு துணி கிழிச்சிட்டு ஓட வேண்டியதுதான். ऐसे ही जाकर खड़ा रहोगे तो फिर आपको वो पकड़ लेगा भूत और फिर भागना पड़ेगा। தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். प्रभु हमारे संग है। தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். प्रभु के प्रिय रहना है। தேவனுக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும். प्रभु को पवित्र रहना நம்ம है। எப்படி இருக்கங்க அந்த பிசாசுக்கு தெரியும். वो कैसा है करके शैतान को पता है। அங்கே அப்போஸ்தலரை பார்த்து சொன்னது, उस दिन प्रेरित को देखकर कहा இவர்கள் வந்து தேவனால் ரட்சிக்கப்பட்டவர், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். ये सब उन्नत परमेश्वर के सेवक लोग, இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். ये वो उचित परमेश्वर के இவர் सेवक लोग, கர்த்தருடைய வழியை நமக்கு போதிக்கிறார்கள். ये लोग परमेश्वर के मार्ग हमें सिखाते हैं। உண்மையை தான் சொன்னா. सच्ची का அவரோட பரிசுத்தவே இருந்துச்சு, क्या पवित्रता, அவரோட पवित्र आत्मा था। பிசாசு இருந்தது. और शैतान, அவர் சொன்னா அப்போல இப்போ சாத்தானை முனி விரட்டி விட்டுட்டாரு. और फिर उन्होंने सेवक ने भगा दिया, भाग गया। நமக்கு ஒண்ணு தெரியாட்டு வாயை மூடிட்டு சும்மா இருங்க. हमें कुछ पता नहीं तो हम अपने मुंह बंद रखें। யாரையும் போட்டு குழப்பாதங்க. किसी को जो है कंफ्यूज मत करो। அசுத்தாவை பிடித்த ஆளுக்கும் தெரியும், அது விரட்டி விடுற ஆளுக்கு மட்டும் இந்த ரெண்டு பேருக்கு தான் இது என்னன்னு தெரியும். और जिसको अशुद्ध आत्मा पकड़ा है और जो भगाता है, इन हाँ। दोनों को ही पता रहता है। ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகள் தெரியாதவங்க தலையிடக்கூடாது. और इसलिए प्रभु के लोग जो ना समझ की बात में मत फंसो। தெரியாட்டு கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். ना समझ है पूछो, समझ लो। ஹalleluya. हालेलुया। இயேசு என்று பெயரிடுவாயாக. यीशु नाम रखना தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். अपने लोगों के पाप को हटाकर उद्धार करेगा। நம்ம எல்லாரும் பாவம் நீக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम सब पाप से उद्धार पाए। அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. इम्मानुएल नाम रखना, தேவன் நம்மோடு இருக்கிறார். प्रभु हमारे संग है। அப்ப நம்மோட இருந்து தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கணும். तो हमारे संग है तो प्रिय जीना है, பரிசுத்தவானா ஜீவிக்கணும். पवित्र जीना है, பரிசுத்தவாட்டியா ஜீவிக்கணும். पवित्र जीना है, பொய் சொல்லக்கூடாது. झूठ नहीं बोलना है, எதிர்த்து நிற்க கூடாது. उल्लंघन खड़ा नहीं रहना है, தேவையில்லாத காரியங்களை செய்யவே கூடாது. ना जरूर की बात नहीं करना ஒரு है। தவறு அதுக்கு பதிலுக்கு பதிலாக நம்மளும் துரோகம் செய்யக்கூடாது. और किसी ने द्रोह किया तो हम भी उसके विरोध नहीं द्रोह करना है। ஆண்டவர் சொல்லும்போது மன்னித்து தான் விட வேண்டும். जैसा प्रभु ने कहा माफ மீதி உள்ள करना है। காரியத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். बाकी का कार्य प्रभु देखेगा। ஏசாயா 61 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம். येसाया 61:6 को पढ़ सकते हैं। பாருங்க, நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோமானால் अगर हम उद्धार पाकर परमेश्वर के लोग हैं तो நமக்கு எப்படிப்பட்ட மேன்மை இருக்கும். हमारे लिए कितनी बड़ी ऊंची आशीर्वाद होगी। நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படும் கர்த்தரின் ஆசாரியர், நீங்களும் தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். உங்களை தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, பாருங்க, இப்ப நாமெல்லாம் ஆண்டவருக்கு பணிவிடைக்காரர்னா ஜாதிகளுடைய செல்வங்கள் எல்லாம் நாம் அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அவர்கள் மகிமை கொண்டு நாம் மேன்மை பாராட்டுவோமா? எங்க வேலை பார்த்தாலும் சரி, எல்லாம் நமக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. और किधर भी चाहे हम काम करें, सारे आशीर्वाद हमारे लिए। தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோமானால் अगर हम प्रभु के संतान நல்ல हैं, வேலை கிடைக்கும், अच्छा नौकरी நல்ல मिलेगा, சம்பளம் கிடைக்கும், अच्छा पगार मिलेगा, தேவைக்கு அதிகமா சம்பாதிப்பீர்கள், जरूरत से ज्यादा தேவ कमाओगे, ஞானம் உங்களிடத்தில் பெருகும். परमेश्वर की ज्ञान बढ़ेगी, ஏன் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். क्योंकि प्रभु हमारे அந்த साथ है। எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். वो सोच हमें रहना அவர் चाहिए। அற்புதமானவர், वो अद्भुत அவர் परमेश्वर, அதிசயமானவர், वो आश्चर्य அவர் परमेश्वर, ஆலோசனை கர்த்தா, वो आलोचना அவர் परमेश्वर, நித்திய பிதா, वो आनंद का அவர் पिता, சமாதான பிரபு, वो शांति का அவர் प्रभु, அற்புதங்களை செய்கிற वो தேவன். अद्भुत करने वाला அவர் प्रभु, நம்மோட கூட இருக்கிறார், वो हमारे संग है, நம்மோட இருக்க வேண்டும். हमारे संग ही रहना அப்படி चाहिए। இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ऐसा रहते समय हम ऐसा दिखाई அதில் देंगे। 9 வசனத்தையும் வாசிக்கலாம். उसी 61 अध्याय वचन 9, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டது. ஜனங்களின் நடுவிலும் அறிய. பாருங்க என்ன அருமையாட்டு. அப்போ நம்முடைய சந்ததிகள் நல்ல யோசிப்பாங்க. जरा सोचो, हमारे संतान நாம் தேவனுக்கு பிரியமா இருந்தோமானால், अगर हम प्रिय रहेंगे तो ஆண்டவர் நம்மோடு இருந்து கிரியை நடப்பித்துக் கொண்டிருந்தால், प्रभु हमारे से क्रिया करेंगे நாம் तो பரிசுத்தவான்களை பரிசுத்தவாட்டிகளாய் காணப்பட்டால், हम पवित्र जन दिखाई देंगे तो தேவனுடைய சித்தத்தை செய்வர்களாய் காணப்பட்டால், परमेश्वर का इच्छा करने நம்முடைய लगेंगे तो சந்ததியான ஜாதியில் நடுவிலே ரொம்ப மேன்மையாக காணப்படுவார்கள். हमारे संतान जातियों के बीच में बड़ा महान होगा। எல்லாரும் அறிந்திருப்பார்கள். सब लोग जानेंगे, பாருங்க, அப்ப நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாரும் जो भी हमें देखेंगे, ஓ இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமே என்று சொல்வார்கள்
ஆசீர்வாதங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. दूसरे लोग कहेंगे अरे ये लोग तो परमेश्वर से आशीर्वाद पाए, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாமே. ये परमेश्वर से आशीष पाए हुआ संतान। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, ஆண்டவர் தான் விரும்புகிறார். यही प्रभु चाहते நம்ம हैं, யார் பார்த்தாலும் சரி, चाहे हमें कोई भी இவர்கள் देखे, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லப்பட வேண்டும். ये परमेश्वर से आशीष पाए हुआ அதான் संतान है। மிகுந்த சந்ததி உண்டான நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். इसलिए मैं तुम्हें हर चीज की सुसमाचार கர்த்தர் सुनाता हूं। கிறிஸ்து ரட்சகர் என்று உங்களுக்காக பிறந்திருக்கிறார். प्रभु यीशु मसीह आज तुम्हारे लिए पैदा हुआ, அவர் நமக்காக வந்திருக்கிறார். हमारे लिए आए, நமக்காக எல்லா காரியங்களையும் கல்வாரி சிலுவையில முடித்து வைத்து விட்டார். हमारे लिए सारे बातों को क्रूस पर खत्म किए। விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்முடைய கடமை. विश्वास करके पा लेना हमारा फर्ज, அப்படியே பெற்றுக்கொள்வோம். ऐसे ही पा लेंगे பண்டிகை தினத்தை சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். और इस त्योहार को अच्छे से मनाएंगे அவர் நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தவான்களை பரிசுத்த வாட்டிகளாவே காணப்படுவோம். और आने वाले दिनों में परमेश्वर के लिए प्रिय व्यक्ति बन जाए। தேவனுடைய நன்மைகளை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்வோம். परमेश्वर के भलाई हम सब पा लेंगे ஒருவர் ஒரு நன்மையிலும் குறைந்து போய்விடக் கூடாது. और कोई भी किसी भी कमी भलाई में नहीं पाना है। எல்லாரும் எல்லா நன்மைகளையும் பெற்றவர்களாய் காணப்பட और வேண்டும். सब लोग सब प्रकार के भलाई को पाना है। இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும். परमेश्वर का वचन आपके हृदय में होना அந்த चाहिए। வார்த்தை உங்களை நடத்த வேண்டும். उस वचन तुम्हें अगुवाई करे, அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். उस वचन तुम्हें आशीर्वाद அந்த दे வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். और उस वचन जरूर आशीर्वाद கர்த்தர் உங்களை देगा। எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु हम सबको आशीष கர்த்தர் करे இயேசு கிறிஸ்துவின் எல்லோரும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். और प्रभु यीशु के नाम से आप सबको क्रिसमस की मुबारक। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, ஹalleluya.